ஐயா நேரலை தொடங்கியாச்சுங்க, தொடங்கி. நன்றிங்க, ஐயா நன்றிங்க. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஏன் நம்ம நிகழ்ச்சிய ஐயா ஐயா கேக்குதா? கேக்குதுயா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுற குரல் எல்லாம் தெளிவா இருக்கு. உங்க குரல் மட்டும் கொஞ்சம் மெதுவா இருக்கு. மன்னர் என்பதனால கொஞ்சம் மெதுவா வருதோ? உங்களுக்கு அதான் இணைய சிக்கல் இருக்கு, இணைய சிக்கல் இருக்கு. நம்ம தொடங்கிடுவோம். சரி பார்த்துக்கலாம். தொடங்கிடுவோம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளமானது பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து பல்வேறு தமிழ் நூல்களையும் பிறமொழி நூல்களையும் ஆகச்சிறந்த நூல்களை எல்லாம் நம்முடைய அரங்கத்திலே மின்னூலாக அரங்கேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று 95வது மின்னூல் அரங்கமாக இந்த அரங்கம் அமைகிறது. இந்த அரங்கத்திலே நம்ம தொடர்ந்து தொடர் வருகையாளராக இருக்கக்கூடிய சான்றோராக அமைந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் பே. புருஷோத்தமன் ஐயா அவர்கள் இயற்றிய 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்கிற ஒரு அருமையான ஒரு நூல் நாம் இன்று நம்முடைய அரங்கத்திலே மின்னூலாக நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் என்பதை முதலிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்தில் எல்லோரையும் வரவேற்பதற்காக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய கவிஞர் வெனான்சியஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பணி நிமித்தமாக நிறைவாக பிறகு இணைந்து கொள்வார்கள். அவர்களை அன்போடு நான் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஐயா அவர்களை வருகிறார். இந்த அரங்கத்திலே நூல் திறனாய்வை செய்யக்கூடிய அன்பிற்குரிய உலகத்தமிழ் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர், நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாவலர் மன்னன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அருமையான வாழ்த்துறை வழங்குவதற்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய சென்னை நானூறு ஐஏஎஸ் அகாடமியுடைய இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தின் உறுப்பினராகவும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சிறந்த மனிதநேய பற்றாளர் முனைவர் தமிழீழன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க இருக்கிறார். அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். அதே போலவே அன்பிற்குரிய நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள் நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர், ஐயா அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அவர் போலவே சான்றோர் தளத்தினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய தமிழ் திரு அமிர்தம் பீட்டரராசன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். அதனுடைய சான்றோர் தளத்தின் இயக்குநராக இருக்கக்கூடிய பொறியியல் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல அரங்கத்தில் நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் ஐயா அவர்களையும் முனைவர் பே. புருஷோத்தமன் ஐயா அவர்களை அன்போடு இந்த நேரத்திலே சான்றோர் தளத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்ததாக அன்பு கூர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய வெனான்சியஸ் அவர்கள் நிறைவாக நன்றியாக அதனை அவருடைய வரவேற்பை நிறுத்திக் கொள்வார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் இந்த நிகழ்ச்சியை அன்போடு தொடங்குகிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்கள் அவர்களுடைய முதல் வாழ்த்துறையை வழங்குவார்கள். பணி நிமித்தமாக இருப்பதாக நண்பர்களே வணக்கம். என்னுடைய பணி நிமித்தமாக எனக்கு தொடக்கத்திலேயே வாழ்த்துறை வழங்கி இருப்பதற்காக நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வரலாற்றை தேடி பிடிப்பது என்பதும் அந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பது என்பதும் இன்றைக்கு மிக அந்நியமான மிக முகாமையான பணிகளாக இருக்கின்றன. மிக குறிப்பாக கீழடி ஆய்வுகளுக்கு பிறகு தமிழ் வரலாற்றின் மீது ஒரு புது வெளிச்சம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். கீழடியை கூட நாம் ஒரு 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழர்களுடைய செய்திகளை குறித்த தகவல்களை மிக முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களும் உதயச்சந்திரன் அவர்களும் தமிழக அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும்
அந்த கீழடியிலே உருவாக்கி இருக்கிற அருங்காட்சியகத்திற்கு 2 வாரங்கள் முன்பாக கவிதை உறவு ஏர்வாடியாரோடு சென்று வருகிற வாய்ப்பு கிடைத்தது. அப்படி கிடைக்கிற போது 2600 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு எழுத்து வடிவம் இருந்த காரணத்தினால் அதற்கு முன்பு வரை சமஸ்கிருதத்தினுடைய சார்பு வரி வடிவ எழுத்துக்களையே வைத்துக் கொண்டிருந்தோம் என்று ஏமாற்றப்பட்டு கொண்டிருந்த நமது தலைமுறை எழுத்து அடிப்படையில் புதிய பார்வையை, புதிய பரிமாணத்தை பெற்றிருக்கிறது எனலாம். அவர்கள் சொல்லுகிற எழுத்து வடிவ காலத்திற்கு மிக முன்பே தமிழிலே ஆதவன், குபீரன் என்ற பெயர்கள் பானை ஓடுகளிலே எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பிற்குரிய நண்பர் புருஷோத்தமன் அவர்கள் அதற்கும் 2400 ஆண்டுகள் முன்பு கடந்து சென்று மிக அருமையான ஒரு ஆய்வினை செய்திருக்கிறார். அவருடைய இசைவோடு அந்த முதல் பக்கத்தை மட்டும் நான் மற்றவற்றை காட்சிப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்பதால் அந்த முதல் பக்கத்தில் இருக்கிற உள்ளடக்க செய்திகளை வைத்து பார்க்கிற போது மிக அருமையான ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அறிஞர் கிராமரனுடைய குறிப்புகளை அவர் வழங்குகிறார். சுமேரிய தமிழர்களுடைய அரிச்சுவடி எப்படி இருந்திருக்கிறது என்பதையும் தொல்காப்பியர்களுடைய நூற்பாவிலே இருக்கிற செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கிறார். மட்டுமல்லாமல் நமது அறிவியல் ஆய்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதனுடைய சங்க காலத்தினுடைய அல்லது நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளுகிற சமகாலத்தில் உலக உருண்டையின் மற்ற பகுதிகளிலே இருந்திருக்கிற இனங்கள் யாவை, அவர்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறதா, அவர்களுடைய நாகரிகத்தை விட நம்முடைய நாகரிகம் பண்பாடும் எந்த இடத்திலே இருந்திருக்கின்றன என்ற ஒப்பு ஆய்வுகளையும் செய்கிற போதுதான் நம்பகத்தன்மை மிகுதியாக அமையும். அப்படி இந்த நூலிலே என்குடு அண்ணா இனானா என்ற கட்டுரை வழியாகவும் சுமேரிய அரசர் கில்கமிஷ் வழியாகவும் கடல் கொண்ட கதையின் வழியாகவும் பல்வேறு தரவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறார். நாம் வியந்து படிக்கிற தமிழின் முதல் காப்பியமாக பெருமையோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற சிலப்பதிகாரம் நமக்கு ஒன்றை சொல்லுகிறது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று மிகப்பெரிய மலை ஒன்று தென்பகுதியிலே இருந்திருக்கிறது. அது குமரி மலை. பல துளிகள் நிரம்பி ஆறாக இருந்திருக்கிற பகுருளி ஆறே நமக்கு ஒரு கடல் கோளிலே உள்ளே போய்விட்டிருக்கிறது. புவியியல் அறிந்தவர்கள் ஒன்றை அறிவார்கள். எப்பொழுது இந்த லெமுரியா கண்டம் அல்லது இந்த குமரி மலை உள்ளே போகிறதோ அப்பொழுதுதான் இமயமலை மேலே வருகிறது. புவியியலை ஆழ்ந்து படிப்பவர்கள் அல்லது இணையத்திலே தேட வாய்ப்பு இருக்கிறவர்கள் தேடி பார்த்தால் அந்த இமயமலையை இளம் மடிப்பு மலைகள் என்று தமிழிலேயும் யங்ஃபோல்ட் மவுண்டன்ஸ் என்று ஆங்கிலத்திலேயும் குறிப்பிட்டிருப்பார்கள். அப்பொழுது இந்த சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை காண்டத்தினுடைய காடுகான் காதையிலே இடம்பெறுகிற அந்த ஆழிப்பேரலை குறித்த செய்திகளை எல்லாம் தனது ஆய்வுக்கு ஐயா அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நாம் ராகுல சங்கிருத்தியாயினுடைய வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலைத்தான் நாம் பெரும்பாலும் கொண்டாடி வந்திருக்கிறோம். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்படுகிற எந்த செய்திகளும் பெரும்பாலும் அனுமானத்தின் அடிப்படையிலே ஓரளவு அகழ்வாய்வு இலக்கிய ஆராய்ச்சிகளின் அடிப்படையிலே கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு பிற வரலாற்று செய்திகள் கல்வெட்டுகளின் அடிப்படையிலேயும் எழுத முடியும். என்றாலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பயணிப்பது என்பதற்கு ஒரு கூர்த்த அறிவு வேண்டும். அது நண்பர் புருஷோத்தமன் அவர்களிடத்தில் இருக்கிறதை கண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அவருடைய இந்த நூல் வரவேற்பை பெற வேண்டும். இதன் நூலுக்காக கிடைக்கிற நேர்முறை எதிர்மறை விமர்சனங்களின் வழியாக கட்டமைக்கப்படுகிற புதிய செய்திகளில் தமிழருடைய தொன்மை மீட்டெடுக்கப்படும் என்பதற்கான எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் அமிர்தம் பீட்டராசன், வெற்றி நிலவன், மன்னர் மன்னன், பொறிஞர் பாலமுருகன் உள்ளிட்ட சான்றோர் தனத்தினுடைய குழுவினருக்கும் இந்த அரங்கு முழுவதும் நிரம்பி இருக்கிற ஆளுமைகள் கிருஷ்ணகுமாரி அவர்கள்,
ஒளி மலர்வண்ணன் அவர்கள், தேசாபிமானன் அவர்கள், சொர்ணபாரதி அவர்கள், தமிழோடு வள்ளி அவர்கள், மாக்கோ அவர்கள், கோபாலகிருஷ்ணன் தேவநாதன், எனது அருமைக்குரிய அண்ணன் சிங்கப்பூர் இளங்கோவன், கவிதை கரை என்ற முகவரியிலிருந்து வந்திருக்கிறவர், முகவை திருநாதன், முருகவேல், செந்தமிழ் விஜயன், சாக்ரட்டிஸ் கணேசன், தென்மொழி எத்திராஜ், கலைமாறன், கவிஞர் கமல், இன்னும் தங்களது செல்பேசியின் அடையாளங்களோடு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் சிந்திப்போம். நமது தொன்மையின் வேர்கள் லெமுரியா கண்டங்களையும் விட்டு ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற வளரியிலேயும் இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பதிலீடு பெயர்களிலும் இருப்பதாக மொழியியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள். காப்பா அரவாணன் அந்த முயற்சியை மேற்கொண்டதிலே நமக்கு தமிழ் நிலப்பரப்பிலே முதலிடத்தில் இருக்கிறார். அதற்கு தொடர்ந்து பாவாணருடைய வழியிலே பலரும் அந்த ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். இன்று அந்த இடத்தில் உயரம் தொட்டிருக்கிற நூலாசிரியர் புருஷோத்தமன் அவர்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னான தமிழனை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி இப்படிப்பட்ட அரிய நூலை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கிற சான்றோர் தளத்தின் நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி நன்றி ஐயா, மிக்க நன்றி. பணிச்சூழலாக இருந்தாலும் கூட நேரத்தினை ஒதுக்கி இந்த அரங்கத்திற்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துறையையும் வரலாற்று பின்புலத்தோடு தந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. அடுத்து நமக்கு வாழ்த்துறையையும் நோக்குவரையும் வழங்க இருக்கக்கூடிய அன்பிற்குரியவர் நம்முடைய சான்றோர் தளத்துடைய நிறுவனர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். வாங்க ஐயா. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்குவதற்காக வந்திருக்கின்ற கவிஞர் வெனான்சியஸ் அவர்களையும், நூலை ஆய்வு செய்து தன்னுடைய தமிழால் அதை தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்ற பாவலர் மன்னன் அவர்களையும், தற்போது வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற இப்போதைக்கு இருக்கின்ற இலக்கிய சூரியன் தமிழ் இயலன் அவர்களையும், வாழ்த்துறை வழங்குவதற்காக இன்னும் சிறிது நேரத்தில் வர இருக்கின்ற சசிதரன் அவர்களையும், பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்களையும், இந்த நூலை ஆக்கியிருக்கின்ற முனைவர் பே. புருஷோத்தமன் அவர்களையும், நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற வெற்றி நிலவன் முனைவர் அவர்களையும் நான் வணங்கி, இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கின்ற ஆன்ற பெருமக்கள் ஐயா மாக்கோ, ஐயா மலரவன், ஐயா தேசாபிமானன், சொர்ணபாரதி, தமிழோடு வள்ளி, கோபாலகிருஷ்ணன் தேவநாதன், இளங்கோவன், முகவை திருநாதன், முருகவேல், செந்தமிழ் விஜயன், சாக்ரட்டிஸ் கணேசன், தென்மொழி எத்திராஜ், கலைமாறன், கவிஞர் கமல் ஆகிய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நாம் இன்று 8:45க்குள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய உரை மிகச் சிறியது. என்னுடைய கருத்துக்களை ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக் கொடுக்கிறேன். தமிழ் சமூகத்தில் இப்போது 2 விதமான போக்குகள் இருக்கிறது. இன்றைய மாணவர்கள் தங்களுடைய படிப்பை முழுவதுமாக ஆங்கில வழியில் படிக்கிறார்கள். நம்முடைய சிறுவர் சிறுமிகள் இருந்து கல்லூரி செல்கின்ற வரைக்கும் இருக்கின்ற அனைத்து மாணவர்களுமே ஆங்கில வழியில் தான் பெரும்பாலும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சென்ற மாணவர்கள், நம்முடைய 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தொன்மங்களை தேடி நாம் தமிழ் வழியில் படித்தவர்கள் தமிழை அதனுடைய தொன்மத்தையும் இப்பொழுது ஆய்ந்து கொண்டிருக்கிறோம். மிகச் சிறப்பான ஆய்வறிக்கைகள் பல வந்து கொண்டே இருக்கின்றன. கீழடி போன்ற தொன்மமான பல செய்திகள் நம் கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன. இத்தகைய வாய்ப்பு தமிழ் சமூகத்துக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பு தான். ஒரு பக்கம் ஆங்கில அறிவும், இன்னொரு பக்கம் தமிழுடைய தொன்மமும் மிக சரியாக சென்று கொண்டே இருக்கிறது. பார்ப்போம் இது எந்த நிலையில் கொண்டு
நம்மை சேர்க்கிறது என்று இந்த செய்தியோடு உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்ந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை நாம் பல்வேறு ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. யூதர்கள் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளும் தமிழ் வார்த்தைகளும் மிக பெரும்பாலான வார்த்தைகள் ஒத்துப்போகின்றன. ஐரோப்பாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் தமிழ் வார்த்தைகள் கிடைக்கிறது. எனவே ஒரு முக்கியமான ஆய்வை இப்பொழுது இன்றைய ஆசிரியர் எடுத்து நமக்கு வைக்கிறார். அதனுடைய விளக்கத்தை மன்னன் அவர்கள் விளக்க தயாராக இருக்கிறார். அந்த விளக்க உரையை கேட்பதற்கு நாம் தயாராகும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த நூலினுடைய பொருண்மை, அட்டை வடிவமைப்பெல்லாம் நம்மை ஈர்ப்போடு இன்னும் வேகமாக வாழ்த்துறையெல்லாம் பின்னர் வைத்துக் கொள்ளலாம் என்பது போல முன்பு நம்மை ஈர்க்கக்கூடியதாக பொருண்மை இருக்கிறது. ஏனென்றால் இது நம்முடைய வரலாறு, நம்முடைய வேர்களை தேடிய ஒரு பயணம் என்பதாக இருப்பதனால் நம்முடைய நோக்கம் அதுவாக இருக்கிறது. அந்த வகையிலே நல்ல சிறப்பான ஒரு வாழ்த்துறை வழங்கியமைக்கு நன்றி ஐயா. அடுத்து நூலுடைய மைய பொருளுக்கு செல்கிறோம். நூலின் திறனாய்வு. 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்கிற ஒரு அருமையான வரலாற்று பின்புலம் உள்ள ஒரு நூலினை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஐயா புருஷோத்தமன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலினை செம்மாந்து திறனாய்வு செய்து நமக்கு நூலில் இருக்கக்கூடிய பொருளை விளக்க இருக்கக்கூடியவர் நம்முடைய அன்பிற்குரிய தனித்தமிழ் பாவலர் மன்னன் அவர்கள். அவர்கள் பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து ஒரு மொழிக்காக, தமிழுக்காக இயங்கி கொண்டே இருக்கக்கூடியவர். நிச்சயமாக அது பாராட்டுக்குரிய பணி. குறிப்பாக வேர்ச்சொல் ஆய்வு என்கிற நிலையிலே தமிழினுடைய மொழியினுடைய வரலாற்றை மிக தீவிரமாக நாய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க நம்முடைய மன்னன் அவர்களை 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்னவாக இருந்தான் என்று எங்களுக்கெல்லாம் உரைப்பதற்காக அன்போடு வரவேற்கின்றோம். பாருங்கள் ஐயா, திறனாய்வை தாருங்கள். வணக்கம் ஐயா. தெளிவா இருக்க? தெளிவா இருக்கியா. வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்குழை வார்த்தெடுத்த எந்நாடு அனிசை கண்டங்களை ஐந்துமழ அடிநாளில் எம் தோன்றா இருள் நாளில் எம்முளத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிர்தொற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் பத்தட்டாய் திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே சென்றே வணங்குகிறேன் யான். சான்றோர் தலமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 95வது அமர்வில் குழுமியிருக்கிற அவை நிறைந்து குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய நூலுக்கான நம்முடைய இணைப்புரை வழங்கிய பேராசிரியர் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழனை பற்றி என்ன சொல்ல போகிறார் என்ற ஒரு பெரிய வினாவினை எழுப்பியிருக்கிறார். அதை பார்க்கிற போதே ஒரு அச்சம் நம்மை கவுகிறது. அந்த ஆய்வினை எவ்வாறு இனிமையாக ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது வியப்பும் நமக்கு மேலிடுகிறது. அதில் தொடர்ந்து அவர்கள் விருப்பமும் ஆர்வமும் தோய்ந்த ஒரு அனுபவமும் அவருக்கு இருப்பதனால் பல்வேறு செய்திகளை மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார். அத்தனையும் நாம் இங்கே பங்கு வைப்பதற்கு என்றாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாய் அவற்றை நாம் உங்களுக்கு அறிமுகம் செய்வதற்கான, நான் அதை கண்டு மகிழ்ந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை நல்கியதற்காக சான்றோர் தளத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி, இன்றைய நிகழ்விலே வரவேற்புரை வழங்கிய ஐயா வெனான்சியஸ் கவிஞர் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கக்கூடிய ஆற்றல் சார்ந்த பாவலர், முனைவர், பேராசிரியர், தமிழ்நாட்டு அரசினுடைய மாற்றுத்திறனாளி நலவாரிய குழு உறுப்பினர் ஐயா தமிழ் ஈரன் அவர்களுக்கும், வர இருக்கின்ற நிமிர் புத்தக பட்டறையினுடைய நிறுவனரும் நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய தலைவருமாகிய இனிய நண்பர் இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும், வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற
இதுவரை 95 நூல்களை இந்த தமிழ்கூறு நூலகத்திற்கு மின்னூலாக்கி தந்திருக்கிற ஆற்றல் சார்ந்த அறிஞர் ஆய்வறிஞர் ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்களுக்கும், வர இருக்கின்ற பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்களுக்கும், இந்த நூலினை ஆக்கி தந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்கிற இந்த அரிய நூலினை நமக்கு ஆக்கி தந்து பல்வேறு மேடைகளில் அவற்றை பந்தி வைத்து தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு தன்னை ஒரு ஆய்வாளனாக நிறுவி நம்ம அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற ஐயா புருஷோத்தமன் அவர்களுக்கும் இவருடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் அருமையாக நிகழ்வு வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, அரங்கத்தில் குழுமியிருக்கிற பெருமக்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி என்னுடைய நிகழ்வுக்கு நேரம் கருதி நிகழ்விற்குள் செல்கிறேன். முனைவர் புருஷோத்தமன் அவர்கள் அடிப்படையில் ஒரு பொறியாளர், அதுவும் கட்டிட பொறியாளர். ஒரு கட்டட பொறியாளர் தன் துறை சார்ந்த அறிவில் வல்லுநராக இருப்பார், தேர்ந்திருப்பார், அவற்றை பற்றிய நுணுக்கங்களை ஆய்ந்து அறிந்திருப்பார். இதுதான் இயல்பான வாழ்வியல், உலகியல். ஆனால் அதிலிருந்து மாறுபட்டு ஒரு மொழியியல் ஆய்வாளனுக்குரிய பண்புகளோடு தன்னை முன்னிறுத்தி கொண்டு தான் பணியாற்ற சென்ற இடத்தில் அங்கே நிலவிய வரலாற்று தொன்மங்களை ஆய்வு செய்து, எழுத்துக்களை, சொற்களை, பண்பாட்டு கூறுகளை ஆய்வு செய்து அதை ஆவணப்படுத்தி தெளிவுபடுத்தி நமக்கு ஒரு நூலாக்கி தந்திருக்கிறார். எனவே இந்த பணி என்பது ஏதோ ஒரு நாளில் நிகழ்கிற ஒரு ஒற்றை பணி, ஒரு நாள் பணி அல்ல. இது அது ஒரு நீண்ட நெடிய தொடரோட்டம். இந்த தொடரோட்டத்தின் ஒரு பகுதியை நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரிய மலைப்பை தருகிறது அவருடைய பணி. அந்த குறியீடுகளை படிப்பதும் அவற்றிற்கான பொருளை அவர் தருவதும், அவர்கள் மேனாட்டு அறிஞர்கள் கொடுத்திருக்கிற பொருளையும் இவர் கொடுக்கிற பொருளையும் தமிழோடு எந்த இடங்களெல்லாம் அது பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறது என்பதை நம்முடைய சங்க இலக்கியங்களிலிருந்தும் நம்முடைய தொல்காப்பியத்திலிருந்தும் அவர் எடுத்து இயம்புகிற பாங்கு என்பது அவருக்கு மொழியின்பால் இருக்கிற ஈடுபாட்டினையும் தோய்வையும், இன்னும் வரலாற்றின் மீது அவருக்கு இருக்கிற ஆய்வு வேட்கையையும் இது காட்டுகிறது. இந்த புத்தகத்தினை 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்கிற இந்த புத்தகத்தினை நமக்கு ஆக்கி தந்திருப்பது முனைவர் புருஷோத்தமன் ஐயா அவர்கள். அதை நமக்கு வழங்கி இருப்பது நிமிர் புத்தகப்பட்டர் வெளியே வந்திருக்கிறது. நவம்பர் 2023, விலை 120 ரூபாய், 138 பக்கங்கள். சற்றொப்பு 35 பக்கங்கள் அணிந்துரையாகவும் சான்றோர் பெருமக்களுடைய ஆய்வுரையாகவும் வாழ்த்துரையாகவும் மதிப்புரையுமாக இருக்கிறது. சற்றொப்பு 30 பக்கங்கள் பின் சேர்க்கையாக அந்த நூலிலே தரப்பட்டிருக்கிறது. பல்வேறு தரவுகள் அதை தரப்பட்டிருக்கிறது. நூலாசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஐயா அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார். தற்போது சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணி நிமித்தமாக அவர் வளைகுடா நாடுகளுக்கு சென்ற பொழுது அங்கு அவர் கண்ட செய்திகளில் இருந்துதான் அவர் வரலாற்று ஆய்வையும் மொழியியல் ஆய்வையும் தொடங்கி இருக்கிறார். அவைதான் நூலாக இருக்கிறது. அவர் ஒரு கட்டுமான பொறியாளராகவும், ஒரு அறிஞராகவும், பேராசிரியராகவும், ஆய்வாளராகவும் விளங்குகிறார். இன்று நாம் எடுத்திருக்கிற இந்த நூல் 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்கிற இந்த நூல் எடுத்துக்கொண்டிருக்கிற பொருண்மை என்பது தமிழருடைய வரலாற்று நீட்சியை ஒரு பொறியாளர், ஒரு மொழியாளனாக மாறி ஆய்வு செய்திருக்கிற செய்திகளின் சான்றுகளாக இது இருக்கிறது. சுமேரியர்கள் பேசியது தமிழே என்பதுதான் அதற்கான அடிப்படையாக அவர் வைக்கிற கருதுகோள்களும் அதற்கான சான்றுகளும். வெறும் கருதுகோள்களாக மட்டுமே இருந்துவிட்டால் அது உலகம் ஏற்பதாக இருக்காது. கருதுகோள்களுக்கான தேவையான சான்றாவணங்களை வைக்கிற பொழுதுதான் அவை ஆய்வுகளாக ஏற்கப்படும். ஐயா அவர்கள் வெறும் கருதுகோள்களை முன்வைக்கவில்லை, ஆய்வுகளையும் முன்வைக்கிறார். ஆய்வுகளை சான்றுகளோடு நிறுவுவதற்கான முயற்சிகளையும் முன்வைக்கிறார். இந்த சுமேரியர்கள் பேசிய மொழி தமிழே என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய முன்னுரையில் அவர் தொடங்குகிறார். ஆரம்ப காலத்தில் நம்முடைய பள்ளிகளில் எவ்வாறான பாடங்கள் நமக்கு நடத்தப்படும், அந்த பாடங்களில்
எப்படியெல்லாம் நமக்கு கற்பிக்கப்படுகிறதோ அதே போக்குத்தான் சுமேரியருடைய வாழ்வியலில் இருந்திருக்கிறது, அவர்களுடைய கல்வியில் இருந்திருக்கிறது, அவருடைய எழுத்து முறையில் இருந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த நூலை ஒரு 4 பிரிவாக அவர் பிரித்திருக்கிறார். முதல் தலைப்பு சுமேரியர் தமிழ் பட விளக்கங்களோடு சுமேரியருடைய தமிழை பற்றிய ஒரு தலைப்பின் கீழ் ஒரு 5 துணை தலைப்புகளை தந்திருக்கிறார். ஆரம்ப பாடம், அறிஞர் கிராமரின் சில குறிப்புகள், ஆராய்ச்சி முறை, சுமேரிய தமிழரின் அரிச்சுவடி, தொல்காப்பியரின் ஒத்த காட்சி முறை. இது சுமேரியர் தமிழ் என்கிற தலைப்பின் கீழ் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகள். இரண்டாவது தலைப்பு சுமேரியரின் தமிழ் பாடல்கள் என்கிற தலைப்பில் சுமேரிய மொழி குறியீடுகளை எடுத்துக்கொண்டு அவற்றை தமிழோடு ஒப்பிட்டும் தமிழில் மொழியாக்கம் செய்தும் சற்றொப்ப ஒரு 7-8 தலைப்புகளில் கொடுத்திருக்கிறார். என்ஹூடு அண்ணா இனானா, சுமேரிய அரசர் கில்கமேஷ், கடல் கொண்ட காதை ஆகிய தலைப்புகளோடு சேர்த்து பின்னிணைப்புகளாக பகுதி E வரைக்கும் ஒரு தலைப்புகளை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது பெருந்தலைப்பாக சுமேரியரின் துப்பில்லம் பயிலகம் என்கிற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல 4வது தலைப்பாக சுமேரியர் தமிழின் எச்சங்கள் முடிவுரை என்று இந்த கட்டுரைகளை அவர் கொடுத்திருக்கிறார். பின்னிணைப்பாக அந்த மொழியில் குறியீடுகளையும் அவற்றின் விளக்கங்களையும் எடுத்து நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்திருக்கிறார். இவைதான் இந்த நூலுடைய உள்ளடக்கமாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இதை சொல்ல வேண்டும் என்றால், மேலை நாட்டு அறிஞர்கள் கருத்துகள் ஒரு புறம் இருந்தாலும் இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்த அறிஞர் பெருமக்களே இதை பார்க்கிற பொழுது அவர்களுக்கே சில ஐயங்களோடு, இப்படி இருக்குமோ, இதெல்லாம் உண்மைதானோ என்கிற சில ஐயங்களோடு தான் அவர்களுடைய அணிந்துரையை வைத்திருக்கிறார்கள். முதலில் கொடுத்த எழுத்தாளர் அவர்களே அந்த கருத்தை படித்த பொழுது நானே நினைத்தேன், என்ன ஐயா அவர்களே இப்படித்தான் எடுத்திருக்கிறாரு. சுப்ரவோ என்கிற சுப்பிரமணியன் அவர்கள் கொடுக்கிற பொழுது கொடுக்கறதெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது போன்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஆனால் ஐயா அவர்கள் அப்படி எளிதாக கடந்து சென்று விடக்கூடிய ஒரு ஆய்வினை நிகழ்த்தவில்லை என்பதை இந்த நூலை ஊன்றி படிப்பவர்கள் காண்பார்கள். அவர் தொடங்குகிற போதே பாபிலேனிய தொங்கும் தோட்டம் நம்மை அனைவரையும் கவர்ந்த தொன்மை பொருந்திய நாகரிகம், உலகமெல்லாம் தெரிந்த ஒரு செய்தியிலிருந்து, பாபிலோனின் தொங்கும் தோட்டத்திலிருந்து இந்த நூலை தொடங்குகிறார். யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் நதிகளுக்கு இடைப்பட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பில் மெசபடோமிய நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்த பகுதியில் இந்த சுமேரியா என்கிற பகுதி கால் கொண்டிருக்கிறது. இந்த சுமேரியாவுக்கு இன்றைய பெயராக ஈராக் இருக்கிறது. அந்த பாலைவன பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பின் ஒட்டியே இருக்கிற ஒரு நிலப்பரப்பாக இந்த பகுதி இருக்கிறது என்கிற செய்தியை முன்வைத்து இந்த ஆய்வினை அவர் தொடங்குகிறார். அனைவரும் சுமேரிய நாகரிகம் என அனைவரும் அறிவர். நாகரிகத்தை உண்மையில் தமிழ் பேசிய மக்களால் அமைக்கப்பட்டது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? நம்மளாலேயே நம்ப முடியவில்லை என்பதோடு அந்த சுமேரிய நாகரிகத்தை ஆய்ந்த மேலை நாட்டவர் அவரை ஆதரிக்கவில்லை. நம்ம சொன்னாலே சுமேரியர்கள் நம்முடையவர்களா என்று நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் அதுக்கான சான்றுகளை முன்வைக்கிற பொழுது பாவாணர், சதாசிவம், லோகநாதன் போன்ற தமிழ் பேசும் அறிஞர்கள் தமிழ், மலையாள முதலான திராவிட வேர்ச்சொற்கள் சுமேரிய காப்பியங்களில் உள்ளன என்றும் தமிழ் மொழி தொடர்புடையது என்றும் கூறினர். ஆனால் மேலை நாட்டவர் அது போதுமானது இல்லை என்றும் சுமேரியர் மொழி பலகாலமாக பேசப்படாமல் அழிந்து விட்டது என்றும் கூறினர். அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்று, எங்கிருந்து சென்றனர் என்று தெரியவில்லை என்றும், ஆனால் சிந்து சமவெளி மக்களுடன் வாணிப தொடர்பில் இருந்தனர் என்றும், அவர்களுடன் தொடர்பில் இருந்த இடங்கள் தில்முன், மெலூகா, மகன் போன்ற இடங்கள் என்றும், அவை முறையே பஹரின், ஈரான் மற்றும் சிந்து சமவெளி நகரங்களில் ஒன்று என்றும் கூறினர். இந்த மேலைநாட்டு அறிஞர்கள் முன்வைத்திருக்கிற செய்திகளுக்கு ஐயாவுடைய தலைப்பிலிருந்தே ஒரு சில விளக்கங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லாய்வறிஞர் பா. அருளி அவர்கள் தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு நூல் எழுதினார். அது நம் செம்மொழி என்பதாகும். இந்த நம் செம்மொழி என்கிற நூலில் அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்.
முதலில் உலகத்தில் முதலில் தோன்றிய நிலம் குமரிக்கண்டம் என்பதும், அங்கே தோன்றிய முதல் மாந்தன் தமிழன் என்பதும், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்பதும் பாவாணரின் சற்றொப்ப 70 ஆண்டு கால ஆய்வுகளின் 60 நூல்களின் முடிவு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவற்றை அந்த அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட இன்று அறிவுலகம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவரை பின்பற்றி வந்திருக்கிற ஆய்வு பெருமக்கள், ஆய்வாளர்கள், ஐயா அருளியார் அவர்கள், தொல்லாய்வறிஞர் அருளியார் அவர்கள், தொல்லாய்வறிஞர் கு. அரசேந்திரன் அவர்கள், இன்னும் பல பெருமக்கள் அவரை பின்னொட்டி பல்வேறு செய்திகளை, புதிய வெளிச்சங்களை நமக்கு பாய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி சொல்கிற பொழுது இந்த சுமேரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றே தெரியவில்லை என்கிற செய்தியை மேலை நாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டதாக நூலிலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்கள் நீண்ட ஒரு நெறிய வரலாற்றை பதிவு செய்தார்கள். அவரிடம் எழுத்து இருந்தது, வழிபாட்டு முறை இருந்தது, நல்ல பாடல்கள் இருந்தது, இன்னும் இந்த தலைவர்களை பற்றியது, மன்னனை பற்றிய பாடல்கள் எல்லாவற்றையும் சொல்லி, ஆனால் அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எங்கிருந்து சென்றார்கள் என்று தெரியவில்லை என்கிற ஒரு செய்தியை முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு செய்தியை பாவாணர் சொல்வார், இந்த அசெண்டிங் தேரி, டிசெண்டிங் தேரி என்பார்கள். ஏறுமுக கொள்கை, இறங்குமுக கொள்கை. இன்றைய இருக்கிற அறிவியலாளர்கள் எல்லாம் முன்வைக்கிற செய்தி, இன்று கீழடி ஆய்வை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் சிந்து சமவெளிக்கும் கீழடிக்கும் தொடர்பு இருக்கிறது, சிந்து சமவெளியிலிருந்து கீழடியோடு தொடர்பு இருக்கிறார்கள் என்று இறங்குமுக கொள்கையிலே தான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். பாவாணர் சொல்வார், சிந்து சமவெளி குறியீடும் இப்ப இருக்கிற கீழடி குறியீடும் ஒன்றாக இருக்கிறது என்றால் சிந்து சமவெளியிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு இறங்குமுக கொள்கையில் இல்லாமல் இங்கிருந்து அங்கு சென்றார்கள் என்கிற ஏறுமுக கொள்கை கொள்ள வேண்டும் என்பதை பாவாணர் குறிப்பிடுவார். அவருடைய காலத்தில் கீழடி கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அவருக்கு கிடைத்திருக்க ஆய்வுகளின் அடிப்படையிலே, அவருக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையிலே குமரிக்கண்டத்தை பற்றி அவருடைய புரிதல்களை சொல்கிற பொழுது இந்த கருத்தை அவர் முன்வைக்கிறார். உலகமெங்கும் இருப்பவர்கள் எல்லாம் தமிழும் தமிழரும் குமரிக்கண்டமும் முதன்மையானது, ஆனால் ஏற்பதிலே அவர்களுக்கு பெரிய தடங்கள் இருக்கிறது. ஆனால் 40,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்த இனம் பேசத் தொடங்கி மொழியை கொண்ட பொழுது, அவர்கள் மொழியை எடுத்துக்கொண்டு கடல் 300 அடி பள்ளமாக இருந்த பொழுது உணவு தேவைகளுக்காகவும் வாழ்வியல் தேவைகளுக்காகவும் உலகத்தின் பல்வேறு மூலைகளுக்கு பிரிந்து குமரிக்கண்டத்திலிருந்து சென்ற பொழுது ஒரு குழுவினர் ஆஸ்திரேலியாவுக்கு போனார்கள். அவர்கள் பேசிய மொழியில் அடிப்படை ஐயா அவர்கள் குறிப்பிடுகிற தமிழின் வேர் சொற்கள் அந்த மொழியிலே இருக்கிறது. ஆஸ்திரேலிய மொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. என்ன சுமேரியா பற்றி பேச வந்தவர் ஆஸ்திரேலியா பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதற்காக சொல்ல வருகிறேன். ஆஸ்திரேலிய மொழி பேசுகிற மக்களுடைய, பழங்குடி மக்களுடைய மொழியில் தமிழின் வேர் சொற்கள் இருக்கின்றன. அங்கே இருக்கக்கூடிய குகைகளில் ஆய்வு செய்தால் அங்கு குகை ஓவியங்கள் இருக்கிறது. இந்த குகை ஓவியங்கள் எவ்வளவு ஆண்டு பழமையானது என்று ஆய்வு செய்த போது, கார்பன் டேட்டிங் முறையில் ஆய்வு செய்த போது அவை 40,000 ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள் என்று அங்குள்ள ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எப்படி அது 40,000 ஆண்டுகள் என்றால், குகை ஓவியத்தின் மீது ஒரு குழவி கூடு கட்டி இருக்கிறது. அந்த குளவி கூட்டை எடுத்து கார்பன் டேட்டிங் செய்த போது அதோடைய ஆண்டு 40,000. அதற்கு முன்னதாக எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அவன் எழுதினானோ, படம் வரைந்தானோ. ஆனால் இன்றும் அங்க ஆஸ்திரேலிய பழங்குடிகள் அபாரிஜின் பேசக்கூடிய மொழிகளில் தமிழின் வேர்கள் இன்றும் இருக்கிறது. அது அப்படியே இருக்கட்டும். அப்படி ஒரு பகுதி கிழக்கே சென்றவர்கள் ஆஸ்திரேலிய பகுதிக்கு போனார்கள். நம்முடைய அரசேந்திரன் குறிப்பிடுவார், 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கிருந்து புலம்பெயர்ந்து புறப்பட்டவர்கள் இந்தியாவின் வடமேற்கு எல்லை வழியாக புறப்பட்டு மேற்கே சென்றவர்கள் இன்றைய மெசபடோமியா என்று சொல்லப்படுகிற, சுமேரியா என்று சொல்லப்படுகிற நிலப்பகுதிகளிலே தங்கி சில ஆண்டுகள், சில நூற்றாண்டுகள் வாழ்ந்து ஒரு பகுதியினர் ஐரோப்பியை நோக்கி நகர்ந்தார்கள். அந்த போனவர்களெல்லாம் தமிழின் வேர் சொற்கள் இருந்தன. அவர்கள் திரும்பி வந்து அதிலிருந்து ஒரு 4,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குழுவினர் மட்டும் திரும்பி சென்ற வழியே திரும்பி வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்கிற பெயரில் அது இல்லை, ஆனால் அது ஒரு வேறொரு மொழி அவர்கள் வைத்திருந்தார்கள். இங்கிருந்த மொழியோடு சேர்த்து சமஸ்கிருதம் ஆக்கி கொண்டார்கள் என்கிற செய்தியை இந்தோ ஐரோப்பிய மொழிகளை பற்றி 10,000 ஆண்டு இந்தோ ஐரோப்பிய தொடர்பு என்கிற தன்னுடைய நூலிலே
ஆய்வறிஞர் அரசேந்திரன் அவர்கள் குறிப்பிடுவார். ஆனால் இந்த நூலில் கொல்லப்பட்டிருக்கிற செய்தியின்படி சுமேரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றும் தெரியவில்லை. அவர்கள் வாழ்ந்தார்கள், அவருடைய படிவுகள் இருக்கின்றன, அந்த மொழியை பேசுவதற்கு ஆட்கள் எங்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை என்கிற வினாவிற்கு விடை நம்முடைய குமரி கண்டத்திலும் தமிழிலும் கிடக்கிறது என்பதை ஆய்வை நோக்கி நகர்த்தி இருக்கிறார் நம்முடைய ஆய்வாளர் அவர்கள். தொல்காப்பியத்தை நோக்கி அந்த ஆய்வை திருப்பி இருக்கிறார் நம்முடைய ஆய்வாளர் அவர்கள். அங்க இருக்கக்கூடிய இலக்கியத்தில் இருந்து பாடல்களை எடுத்து அந்த எழுத்துக்களை, சித்திர எழுத்துக்களை படித்து அவற்றின் பொருள்களை தமிழிலே உணர்த்தி இந்த ஆய்வுகள் வழியாக அவர் நிறுவ வந்திருப்பதெல்லாம் நமக்கு அங்கே பற்று இருக்கிறது. அவர்கள் எங்கோ போனார்கள், எங்கோ வந்தார்கள் என்று யாரும் சொல்லிவிட வேண்டாம். அவையெல்லாம் தமிழின் வேர்கள், தமிழர்கள் தான், அவர்கள் பேசிய மொழி தமிழ்தான் என்பதை ஆணித்தரமாக அவர் எழுதுகிறார். இத்தகவல்களை எடுத்துக்கொண்டு மேலும் நாம் ஆராய நேர்ந்தது, இதில் நாம் கண்டுகொண்டது ஆரம்பகால சுமேரியர் நன்கு தமிழ் பேசினர், தமிழ் எழுதினர் என்பதை தன்னுடைய அறிஞர் லோகநாதன் அவருடைய கூற்றை எடுத்து தன்னுடைய முன்னுரையிலே ஐயா அவர்கள் தருகிறார்கள். பாவாணர் முதலானோர் தமிழ் திராவிட மொழிகள் தொடர்பு பற்றி கூறியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பின் சதாசிவம் அவர்களையும் தொடர்ந்து மலேசியா லோகநாதன் தளராமல் தொடர்ந்து ஆராய்ந்து சுமேரியர் மொழி தமிழே என்றும் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் சமஸ்கிருதமும் அனைத்து மொழிகளுக்கும் மூல மொழி சுமேரியர் மொழி என்றனர். அதன் ஒரு பகுதியாக சுமேரிய காப்பியங்கள் தமிழ் மூலம் காணும் போது எவ்வாறு இருக்கிறது என்று நாம் ஆராயும் போது அது இன்றைய தமிழோடு மிகவும் தொடர்புடையது என்று அறிகிறோம் என்று ஐயா தன்னுடைய முன்னுரைகளை குறிப்பிடுகிறார்கள். மற்றும் இணையத்தில் கிடைக்கும் சீர்களை, சொற்களை நாம் முதலில் பார்த்தால் அவை தமிழ் என்றே கூற முடியாது. அத்துடன் அனைத்து சீர்களையும் நாம் தமிழ் என்று கருதக்கூடாது. ஏனெனில் ஆரம்ப காலத்தில் இருந்த மக்கள் பிற்காலத்தில் வெளியேற்றப்பட்டனர் அல்லது சண்டைகளில் அக்காடியர் அசீரியரிடம் தோற்கடிக்கப்பட்டனர் என்றும் அம்மொழி பேசியவர்கள் நம்மிடையே தற்போது சமஸ்கிருதம் இருப்பது போல் சில சடங்குகளிலும் மற்ற அரசு கோயில்கள் சார்ந்த அலுவலர்களிலும் பயன்படுவது போல் சுமேரிய மொழி பயன்படுத்தப்பட்டது என்றும் மேலை நாட்டு அறிஞர் கூறுவர் என்கிற கருத்தினை தன்னுடைய முன்னுரையிலே ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார். மேலை நாட்டவர்கள் கண்டுபிடித்த சுமேரிய காப்பியங்கள் பல மொழி கலந்துதானே இருக்க வேண்டும். ஆரம்ப கால சுமேரியர் பின்பு வளர்ந்த காலம் பின்பு அக்காடியர் அசிரியர் மற்றும் கலந்துதானே இருக்க வேண்டும். அத்துடன் மிக வளர்ந்த தமிழ் மொழியால் அம்மொழிகள் தமிழ் நுட்பங்களை எடுத்துக்கொண்டு சிறப்பான நிலை அடைந்திருக்கும். முக்கியமாக நாம் காண வேண்டியது ஆரம்ப காலம், அத்துடன் தொடர்ந்து வந்த காலம் எனலாம். அந்த மொழி கலந்திருக்கும், அந்த மொழியுடைய ஒரிஜினாலிட்டி, அதோடைய தூய்மை இல்லாமல் போயிருக்கலாம். எப்படி தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலக்க கலக்க தெலுங்கு உருவானதோ, சமஸ்கிருதம் கலக்க கலக்க கன்னடம் உருவானதோ, சமஸ்கிருதம் எத்தனை சதவீதம் கலக்க கலக்க இறுதியாக மலையாளம் உருவானதோ, இப்படி இந்த மொழியோடு வேற்று மொழியின் கலப்புகள் ஆதிக்கம் கலக்க கலக்க அது வேறொரு மொழியாக சிதைந்திருக்க கூடும் என்கிற கருதுகோள் தான் இதிலே ஐயா அவர்கள் முன்வைக்கிறார். அதை போல நம் இளம் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து தொல்காப்பியம் கூறும் மரபியல் சார்ந்த ஆராய வேண்டும். இதுவே இந்த சிறு புத்தகத்தை அளிப்பதின் பெரும் பயன். நான் எனக்கான ஆய்வுகளை முடித்திருக்கிறேன், நான் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறேன். இந்த அறிவு கூறும் அந்த தமிழ் உலகத்தில் இருக்கிற இளையோர்கள், ஆய்வாளர்கள் நம்முடைய தொல் மரபு இலக்கியத்தின் சான்றுகளாக இருக்கிற சங்க இலக்கியங்கள், கழக இலக்கியங்களிலிருந்தும் தொல்காப்பியத்திலிருந்தும் நம்முடைய திருக்குறளிலிருந்தும் இந்த ஆய்வை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை தன்னுடைய விளைவாக ஐயா அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மேலை நாட்டவர் ஆரம்பகால சுமேரியர் எங்கிருந்து வந்தனர், எங்கு சென்றனர், எந்த மொழி பேசினர் என்று தெரியாது என்பர். ஆரம்பகால சுமேரியர் பேசிய எழுதிய மொழி தமிழ் என்றும் அவர்கள் அங்கு வரும் முன்பே மொழி நன்கு வளர்ந்திருந்த மொழி என்பதும் நம் ஆராய்ச்சியின் பயன். இந்த நூலுடைய சுருக்கம் என்னன்னா அதுதான். வெளிநாட்டவர்கள் முன்வைக்கிற கருதுகோள்கள், அவர்கள் வந்ததும் தெரியாது, அவர்கள் எங்கு சென்றார்கள் என்றும் தெரியாது, அந்த மொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஏற்க முடியாது என்கிற கருத்துக்கு ஐயா அவர்கள் வைக்கிற விடை ஆரம்பகால சுமேரியர் பேசிய எழுதிய மொழி தமிழ் என்றும் அவர்கள் அங்கு வாழும் முன்பே மொழி நன்கு வளர்ந்திருந்த மொழி என்பதும் நாம் ஆராய்ச்சியின் பயன் என்று முன்வைக்கிறார். இறுதியாக அவர் முடிக்கிற பொழுது
தமிழ்நாட்டு மக்கள் கவலை கொள்ள வேண்டாம். தமிழ் பிறந்து வளர்ந்த மண் தமிழ்நாடே. கீழடியோடு காவிரி, பூம்பட்டினம், முசிறி கடல் பகுதிகளும் ஆராயப்பட வேண்டும். தமிழர் சிலர் அன்றே கடலோடி சுமேரிய நாகரிகத்தின் நிறுவனர் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறேன். உண்மையிலும் உண்மையான செய்தி இதுதான். இதற்கு சான்றுகளாக நான் சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். உலகத்தில் முதலில் தோன்றிய மொழி தமிழ் என்கிற கருத்தினை ஆய்வாளர்கள், நம்முடைய தமிழ் அறிஞர்கள் முன்வைக்கிறார்கள். மொழி என்று சொன்னாலே மொழிதல், பேசுவது, சொல்வது. இந்த மொழி என்பதுதான். இன்னும் சிலர் கொஞ்சம் அந்த சொற்களிலிருந்து வேறு அசைகளை சேர்த்து வேறொரு மொழி போல பேச தொடங்கிய போது தம்மொழி என்று சொல்ல வேண்டி வந்தது. எப்படி அக்கை என்றால் தன்னுடைய மூத்தவளை குறிக்கிறது, அக்காவை குறிக்கிறது. அடுத்த வீட்டில் இருக்கிற அக்காவை, பக்கத்து வீட்டில் இருப்பவரையும் உடன் பிறந்தவர் அல்லாதவரையும் அக்கையை என்று குறிப்பிட வேண்டிய சூழல் வருகிற போது தம் அக்கை தமக்கை என்று சொன்னது போல, அவளும் அக்கைதான், அக்கால் தான். தம் அக்கை தன் உடன் பிறந்தவர்களை குறிப்பிடுகிற போது தமக்கை என்று சொன்னது போல, மொழி தம்மொழியாகி தம்மொழி தமிழ் என்றானது என்று அருளியவர்கள் நம் செம்மொழி என்கிற நூலிலே இப்படி குறிப்பிடுகிறார். ஏன் அவர்கள் முதலில் அதுக்கு தமிழ் என்று பெயர் வைக்காமல் போனார்கள் என்று சொன்னால், இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லாம் அஞ்சல் தலை இருக்கிறது. அந்த அஞ்சல் தலைகளில் எல்லா நாட்டினுடைய பெயரும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு நாட்டு அஞ்சல் தலையில் மட்டும் பெயர் இருக்காது. காரணம், அந்த நாடுதான் அஞ்சல் தலையை முதன்முதலாக கண்டுபிடித்த நாடு. உலகத்தையே ஆண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். ஆங்கிலேயர்களுடைய அஞ்சல் தலையில் இங்கிலாந்து என்று பெயர் இருக்காது. காரணம், அவர்கள் தான் அந்த அஞ்சல் தலையை கண்டுபிடித்தார்கள். அதுபோல மொழி என்று சொன்னாலே தமிழ்தான். அதனால் அதுக்கு தமிழ் என்று பெயர் வைக்க வேண்டிய தேவை வரவில்லை. பிற்காலத்தில் தமிழ் என்று பெயர் வைக்க வேண்டி வந்தது. அப்படி இந்த இனக்கூட்டம் பல்வேறு நாடுகளுக்கு பரவி சென்றதை, அவர்கள் பயன்படுத்திய மொழிகளில் இருக்கக்கூடிய சான்றுகளை இந்த நூல் நமக்கு ஆவணப்படுத்துகிறது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒளிந்திருக்கக்கூடிய செய்திகளை நமக்கு முன்வைக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை மூத்த குடி என்பது ஆரம்பகால சுமேரியரின் பூர்வீகம் குறித்து என்று அறிக. களிமண் தட்டில் சுமேரிய நாட்டில் அவர்கள் எழுதியது 5000 ஆண்டுகளுக்கு முந்தியது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சுமேரிய தமிழருக்கு நன்கு பொருந்தும். அவர்கள் எழுத்து முறை ஆப்பு எழுத்து முறை என்றாலும் அவர்கள் தாங்கள் எழுத முறையை கீரி கிறுக்கி என்றே குறித்ததாக அறியலாம். அங்க அந்த களிமண் தட்டுகளில் அவருடைய எழுத்து முறை இருந்தது. ஆப்பு எழுத்து முறைதான். இந்த கீரி எழுதியது அவர்கள் பயன்படுத்திய அந்த எழுதுவதற்கான எழுத்தாணிகளாக அவர்கள் கோரை புல்லை தான் பயன்படுத்தினார்கள். சுமேரிய அகராதியில் கிராஸ் என்பதை பில் எனவும் காணலாம். அதுக்கு பொருள் விளக்கம் அதில் இருக்கிறது, சுமேரிய அகராதியில் என்றும் ஐயா அவர்கள் இதை குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு அருமையான காலத்திற்கு கிடைக்க வேண்டிய ஒரு அரிய செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். சுமேரியர் தமிழ் என்கிற அந்த முதல் தலைப்பிலே ஆரம்ப பாடம் நமக்கு ஆனாவானா நம்ம படிக்கிற பொழுது அம்மா, ஆடு என்று ஒரு படத்தை போட்டு படத்தோடு ஒலிப்பையும் குறித்து நமக்கு விளக்குவதை போல இதே நடைமுறைதான் சுமேரியாவில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற எழுத்து முறைகளுக்கும் படமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எழுத்து என்கிற வடிவங்கள் வருவதற்கு முன்னால் அவை படங்களாகத்தான் இருந்திருக்கிறது. எழுத்து என்பதே ஒளியின் படங்கள். ஒரு ஒளியின் பட வடிவம் தானே எழுத்தாக இருக்க முடியும். நாம் பேசுவதை படமாக மாற்ற வேண்டும் என்றால் எழுத வேண்டும். அப்படித்தான் சுமேரியாவில் பயன்படுத்தப்படுகிற சுமேரிய எழுத்து முறை இருக்கிறது என்பதை தன்னுடைய தொடக்கத்தினுடைய ஆரம்ப பாடம் என்கிற கட்டுரையில் ஐயா அவர்கள் தொடங்குகிறார்கள். இது எழுத்து வந்த முறை காட்டும் பாடம் என அறியலாம். இந்த எழுத்து முறை வரும் முன் என்ன பாடமுறை இருந்திருக்கலாம்? நம்ம ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் சொல்லித்தரும் படம் பார்த்து கதை சொல்லல் என்ற முறைதான் இருந்திருக்க வேண்டும். சிந்து சமவெளியில் படங்களும் எழுத்துக்களும் நிறைந்து காணப்படுவது அதனாலேயோ என்னவோ வியப்பு என்றால், சுமேரிய தமிழரிடம் படம் பார்த்து வார்த்தைகளும் சீர்களும் அசை சொற்களும் ஆரம்பத்தில் இருந்து பின்பு எழுத்துக்களாக அமைந்தது போலும். நாம் ஆரம்ப சுமேரியர் தமிழ் பேசினார் என்று சொன்னாலும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உண்மையில் அவர்கள் தமிழ் பேசினர் என்று எப்படி எடுத்துக்கொள்வது
இது சரியான கேள்வி. இதற்கு சரியான பதில் எப்படி அறிவது? இந்த புத்தகத்தின் இதுவே ஒரு ஆரம்பம் என்று தொடங்குகிறார். அறிஞர் கிராமர் என்கிற ஒரு அறிஞருடைய குறிப்புகள். அவர் ஒரு மேலை நாட்டு அறிஞர். அவருடைய குறிப்புகளை வைத்துக்கொண்டு ஐயா சில செய்திகளை நமக்கு முன்வைக்கிறார். அறிஞர் கிராமர் அவர்கள் சுமேரியர் எங்கிருந்து வந்தனர் என்று தெரியாது, அவர்கள் எங்கு சென்றனர் என்றும் தெரியாது என்கிறார். சுமேரியர்கள் பட எழுத்துக்கள் பல எழுத்துக்கள் காலப்போக்கில் மாற்றம் அடைந்தது அவரின் புத்தக பின் அட்டவணையில் காணலாம். அதாவது கிராமருடைய புத்தகத்துடைய பின் அட்டையில அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகள் அவற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த அட்டை தான் நமக்கு கிடைக்கும் முதல் தங்க சுரங்கம். இந்த அட்டவணையில் அவர் பட எழுத்தும் அதன் ஒளி அமைப்பும் அத்துடன் அது பொருளும் கொடுத்துள்ளார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பார்க்க வேண்டும். பின் நீங்களே சொல்வீர்கள், ஆமாம் சுமேரியருக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருப்பது போல் இருக்கிறதே என்று. ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லை என்று நினைத்தால் உங்களுக்கு தமிழ் தெரியாது என்றும் இதை ஆங்கிலத்தில் படிக்கிறீர்கள் என்றும் தெரியும். இன்று இருக்கிற தமிழ் இளைஞர்கள், தமிழ் குழந்தைகள் ஆங்கில வழியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கசப்பான உண்மை. சுமேரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள், எங்கு சென்றார்கள் என்கிற செய்தியை உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாளைக்கு தமிழர்களையும் ஆய்வு செய்ய வேண்டிய சூழல் வரலாம். நாம் இப்படியே எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கான தமிழ் தாய்மொழி கல்வியை விடுத்து வேறொரு மாற்று மொழி கல்விக்குள் சொல்லுகிற பொழுது அவ்வாறு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. லோகநாதனுடைய கூற்றாக ஐயா ஒன்றை முன்வைக்கிறார். சுமேரியர்கள் முதலாம் தமிழ்ச் சங்கம் சார்ந்தவர்கள் என்றும் அப்படி எனின் அவர்கள் எங்கிருந்து வந்தனர் என்பதில் தெளிவு இல்லை. நான் கூறுவேன், அவர்கள் லெமூரியா கண்டம் சுனாமி போல் கடல் கொண்ட போது விளிம்பில் இருந்து தப்பி பிழைத்தவர் என்று. அவர்கள் கல்கத்தா, மரக்காணம், காவேரி பூம்பட்டினம், குமரிமுனை, கொச்சி எங்கிருந்து வேண்டுமானாலும் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கலாம். நம் மொழியில் ஆராய்ச்சி செய்யும் கிளைட் விண்டர் என்பவர் அவர்கள் சஹாரா பாலைவனத்திலிருந்து சென்றவர் என்பார். அவற்றை பற்றி தற்போது கவலை இல்லை. நம் முழு கவனமும் ஆரம்பகால சுமேரியர் தமிழ் பேசினரா, தமிழில் எழுதினரா என்பதை உறுதி செய்ய வேண்டும். நான் தொடக்கத்தில் சொன்ன பொழுது நீங்கள் கிடைத்திருக்கலாம், நூலுக்கு தொடர்பில்லாமல் பாவனரையும் மற்ற அறிஞர்களையும் ஆஸ்திரேலிய பழங்குடிகளையும் அவர்கள் புலப்பெயர்கள் பற்றியும் நான் குறிப்பிட்டதை நீங்கள் நினைத்திருக்க கூடும். இந்த செய்திக்காகத்தான் அதை முன்னோட்டமாக அந்த செய்தியை நான் சொன்னேன். கடல்கோளாலும் நம்முடைய வாழ்த்துறை வழங்கிய ஐயா தமிழீழன் அவர்கள் குறிப்பிட்டதை போல சிலப்பதிகாரத்திலே குறிப்பிட்ட இளங்கோவடிகள் குறிப்பிடுகிற அந்த பாடலை பகுருளியாற்றுடன் பன்மலை எடுக்க குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் தென்திசை குமரியும் கொண்ட ஆண்ட தென்னவன் வாழி என்கிற இளங்கோவடிகளுடைய அந்த பாடல் சோழ நாட்டிலே நிலவு வெளிச்சத்திலே பெண்கள் கும்மி அடித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாய்மொழி இலக்கிய பாடலை அவர் முன்வைக்கிறார். அதிலே ஒரு வரலாறு புரிந்து கிடக்கிறது. கோவலனும் கண்ணகியும் மதுரையை நோக்கி நடந்து போகிற பொழுது நிலவு வெளிச்சத்திலே பெண்கள் கும்மி அடித்து பாடுவதாக அந்த பாடல் இருக்கிறது. அதன் வழியாக ஒரு வரலாற்றை பதிவு செய்கிறார். கடல்கோள் நம்மை அழித்திருக்கிறது. 2004 வரை நமக்கு யாருக்கும் தெரியாது கடல்கோள்லாம் என்ன, அப்படிலாம் நடக்குமான்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கடல்கோளை நம் கண் முன்னே உலகம் காட்டி இருக்கிறது. நம்முடைய அழிவை நாம் பார்த்திருக்கிறோம், மக்களுடைய இறப்பை பார்த்திருக்கிறோம். இப்படி பல்வேறு கடல்கோள்கள் வழியாக மக்கள் வாழ்வியல் சார்ந்தும் உணவு தேடலுக்காகவும் வாழ்மானத்திற்காகவும் பல்வேறு திசைகளுக்கு போன பொழுது ஒரு குழுவினர் சுமேரியாவை நோக்கி நகர்ந்தனர். அடிப்படையான அவர்கள் முதிர்ந்த தமிழ் சொற்களை கொண்டு சென்றார்களா என்றால் அப்படி இல்லை. போனவர்கள் அத்தனை பேரும் அடிப்படையான வேர் சொற்களை கொண்டுதான் உலகமெங்கும் பரவினார்கள். இன்று இருக்கக்கூடிய உலகத்தின் எல்லா மொழிகளையும் தேடினால் எல்லா மொழிகளிலும் வேர் இங்கேதான் இருக்கிறது. கிராமப்புறங்களிலே நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கிராமப்புறங்களில் நம்முடைய தோட்டத்திலே அல்லது பக்கத்து தோட்டத்திலே ஒரு பரங்கி கொடி விதை சூன்றப்பட்டிருக்கும். அது படர்ந்து பல்வேறு தோட்டங்களுக்கு அடுத்தடுத்த தோட்டங்கள் எல்லாம் பரவி இருக்கும். ஆனால் அந்த வேரை தூக்கி கொண்டே வந்தால் அது எந்த தோட்டத்தில் இருக்குதோ அவர்தான் உரிமையாளர் என்பதை போல எந்த மொழி கற்றொப்ப 6000 மொழிகள் இருக்கிறது. இந்த 6000 மொழிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு சொற்களின் அது எந்த வேராக இருந்தாலும் எடுத்து அலசி ஆய்ந்து பார்த்தால் அவற்றின் வேர் தமிழில் நிற்கிறது. அதை
தொடர்ந்து பார்க்கிற ஒரு வாய்ப்பை பெற்றவன் என்கிற அடிப்படையிலே ஐயாவுடைய கருத்து எவ்வளவு சரியாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகிறேன். அதே போல கிராமர் என்னும் மேலைநாட்டு அறிஞர் தன் புத்தகத்தில் சுமேரியரின் எழுதும் முறை படமாக குறிக்க ஆரம்பித்து மாற்றம் அடைந்த முறையும் அவற்றின் வார்த்தை ஒளி வடிவத்துடன் பொருளும் அளித்துள்ளார். தி சுமேரியன்ஸ், தேர் ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் தி கேரக்டர், பக்கம் 302, 306 வரை. இதிலிருந்து 13 வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் படம், பொருள், ஒளி குறிப்பு இவற்றை எடுத்துக்கொண்டு கீழ்கண்டவாறு தமிழில் அளித்துள்ளோம். ஐயா அந்த ஸ்லைடு கொஞ்சம் போடுங்க ஐயா. விஐடி ஸ்லைடு. இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த சுமேரியாவிலே ஒரு இடம் இருக்கிறது. ஐயா அவர்கள் அதை குறிப்பிடவில்லை. இருந்தாலும் இந்த கருத்துக்கு அது எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்கிற செய்தி சொல்லுவோம். அங்குள்ள ஒரு நகரத்தின் பெயர் ஊர். ஊர் என்கிற பெயரிலேயே சுமேரியாவில் ஒரு நகரம் இருக்கிறது, ஒரு கடற்கரை நகரம். அந்த ஊர் என்பது தூய தமிழ் சொல். நமக்கெல்லாம் தெரியும். கொக்கூர், கூடலூர், மருங்கூர், கோட்டூர், அப்படியே இந்தியா முழுவதும் இருக்கிறது. ஜோத்பூர், உதய்பூர், இப்படி ஊர் ஊர் என்று முடியக்கூடிய ஊர்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. புதூராக இருக்கிறது, மருங்கூராக இருக்கிறது, வடுவூராக இருக்கிறது, வழுவூராக இருக்கிறது. இப்படி ஊர்கள் உலகம் எங்கும் பரவி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. இன்னும் ஊர் என்கிற பெயரிலேயே ஊர் அந்த மெசபடோமியா பகுதியிலே, குறிப்பாக சொல்ல போனா சுமேரியா பகுதியிலே, அந்த பெர்சியன் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு நகரத்தின் பெயர் ஊர். அந்த ஊர் என்கிற சொல் தூய தமிழ்ச்சொல் என்பதற்கான வேரினை உங்களுக்கு சொல்லி ஐயா அதை எடுக்கிறதுக்குள்ள அந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். உள் என்றால் பொருந்துதல் கருத்து, சேர்க்கை. உள் பொருந்துதல், தங்குதல், நெருக்கமாக தங்குதல். உள், ஊழ், ஊர், உள், ஊழ், ஊர் என்று அது நீண்டு ஊழ் கூட்டல் து, ஊழ்து என்பது ஊன்று அகன்றாகி பரவி சென்ற மக்கள், மெல்ல ஊர்ந்து சென்றவர்கள், ஒரு இடத்திலே நிலை பெற்று தங்கி அங்கேயே ஊன்றி இருந்தவர்கள். அதுதான் ஊர். ஊர் என்றால் மக்கள் நிலையாக வாழும் இடம். நிலை பெறுதல், நிலை கொள்ளுதல் என்கிற சொல்தான். இந்த உள் என்பது, அந்த உள் தான் உலகத்துக்கும் அச்சாணி. உள், உல, உலாவு, உலகம், உலகம். உலகம் என்கிற சொல்லுக்கு உள்ளிர்தான், சுற்றக்கூடியது என்றுதான் பொருள். சுற்றி கொண்டிருந்தவர்கள் ஒரு இடத்துல நிலையாக நின்ற இடத்துக்கு பெயர் ஊர் என்று பெயர். அப்படி போய் அவர்கள் நிலையாக நின்ற இடம்தான் இன்று சுமேரியாவில் இருக்கக்கூடிய ஊர். ஐயா போடுங்க. இப்ப என்னால ஷேர் பண்ண முடியல. அப்ப ஆனது இப்ப என்ன ஆகுதுன்னு தெரியல. வரலையா? சரி சரி சரி, ஒரு நிமிடம். நான் முயற்சி பண்றேன். அல்லது ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதுல கொடுங்க. சரி சரி. சரி, இதுல அதுக்குதான் நான் ஐயார சொல்லியிருந்தேன். ஒன்றும் சிக்கல் இல்லை. இப்ப அதையெல்லாம் படை எழுத்துக்கள், அதை நம்ம படமா காமிக்கிற போது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். ஸ்வர்க்கம், கடவுள், ஆண்டவன், வான், டிங் டிங், ஆலயமணி, இவையெல்லாம் ஐயா ஒரு 13 குறிப்பு சொற்களை எடுத்திருக்கிறார். இந்த 13 சுமேரிய சொற்களை எடுத்துக்கொண்டு அந்த சொற்கள் எப்படி தமிழோடு தொடர்புடையது, தமிழுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது, அது எப்படி தமிழாக இருக்கிறது என்கிற செய்தியை முன்வைக்கிறார். அதில் ஒன்று ஆன், ஏஎன் ஆன், அப்புறம் ஜிங்கியர், 2 சொற்களை அவர்கள் தருகிறார்கள். இந்த ஆன் என்பது சுமேரிய டிக்ஷனரியிலே கடவுள் என்று கொடுத்திருக்கிறார்கள்.
சொர்க்கம் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவன், வான், ஆலயமணி, இதெல்லாம் ஆன் என்கிற ஒலிப்புக்கு அவர்கள் பொருளாக தந்திருக்கிறார்கள். இது ஐயா அவர்கள் ஆண்டவன் என்கிற பொருள் என்பதால் இந்த ஆன் என்பதோடு நேரடியாக இந்த பொருளுக்கு போய்விடுகிறார். நான் ஒரு வேர்ச்சொல் விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே ஓஎன் ஆன் என்கிற ஓஎன் ஆன் என்கிற சொல் இருக்கிறது, மேலே என்பதை குறிக்கிற சொல். த புக் இஸ் ஆன் த டேபிள் என்றால் புத்தகம் மேசையின் மீதே இருக்கிறது. மிசை, மிசை என்றால் மேலே, புத்தகம் மிசையின் மேலே இருக்கிறது. உதட்டுக்கு மேல இருக்கிறதுனால இதுக்கு மீசைன்னு பேரு. மேலே என்பதனால்தான் மிசைதான் மீசையானது. அந்த ஆன் என்கிற சொல், ஆண், ஓயன் ஆணாக ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த சொல் தமிழில் உள்ள அன், அன்னம் நுனினா வருட மெல்ல பிறப்பது ர ல என்கிற எழுத்து பிறக்கும் என்பது தொல்காப்பிய சூத்திரம். இங்க இருக்கிற அறிஞர் மக்கள் அறிவார்கள். அன்னத்துடைய மேற்குறையில இருக்கக்கூடிய பேலட்டை போய் நாக்குடைய நுனி வருடுகிற பொழுது அன் என்கிற எழுத்து பிறக்கும் என்று ர என்பதும் ல என்பதும் பிறக்கும் என்று தமிழ் தொல்காப்பியம் சொல்கிறது. அன்னம் என்றால் மேலே என்று பொருள். மூத்தவனுக்கு, நமக்கு முன்னால் பிறந்தவனுக்கு அண்ணன் என்று பெயர். அண்மையிலே இடிந்து மழையில் விழுந்து ஒரு குடும்பத்தையே மூழ்கி செய்தே ஒரு மலை, அந்த ஊர் அண்ணாமலை. அன் மேலே, அண்ணா என்றால் மேலே, அண்ணாமலை என்றால் சின்ன மலைகளுக்கு மத்தியிலே இருக்கிற உயரமான மலை. அதைத்தான் சமஸ்கிருதத்திலே அவர் அருணா அச்சலம் என்பார்கள். சல என்றால் அசையக்கூடியது, அச்சல என்றால் அசையாதது, அருணா அச்சலம் என்றால் அசையாத மலை. அண்ணாமலைன்னு தான் அர்த்தம். அண்ணாமலை என்பதும் அருணாச்சலம் என்பதும் ஒன்றுதான். அது ரஜினி நடித்த படம்னு இல்லை, ரெண்டுமே ஒரே பொருள் தான். அண்ணா என்றால் மூத்தவர், நமக்கு முன்னால் பிறந்தவர். அந்த அன் என்பது கடவுளை குறிப்பிடுறது. அண்ணல் என்றால் உயர்ந்த பண்புகளை கூடிய அறிஞர் என்று பொருள். அண்ணல் காந்தி, அண்ணல் அம்பேத்கர், அண்ணல், அண்ணன், அண்ணா எல்லாமே அன் என்பதை மேலே என்கிற பொருளில் குறிப்பது. இறைவனை நாம் மேலே நோக்கி தானே வணங்குறோம். ஆண்டவா, அன் என்பது மேலே என்பதுதான் தமிழில் குறிக்கிறது, நேரடியாக குறிக்கிறது என்பதை இந்த இடத்திலே ஐயா அவர்கள் அதை நோக்கி அவர்கள் பார்க்கவில்லை என்றாலும் கூட அவர்கள் எடுத்திருக்கிற பொருள் என்பது தமிழோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது என்கிற செய்தியை ஒலி குறிப்பின் அடிப்படையிலே அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதை நான் பார்த்தபோது உண்மையிலேயே நான் மகிழ்ந்தேன். ஆண்டவன், வான், வான் என்பது மேல் நோக்கி இருப்பது தானே, வானத்தில் மேலேதானே இருக்கிறது என்கிற செய்தியெல்லாம் பதிவு. அடுத்தது பூமி, பூமி என்கிறது என்பது போது கீ, கீ என்கிற சுமேரிய சொல்லுக்கு கீ, கேஐ, கீ என்பதற்கு பூமி என்று அவர்கள் பொருள் தருகிறார்கள். அந்த பூமி என்பதற்கு ஐயா அவர்கள் தமிழ் படுத்துகிற பொழுது கிடக்கை, கை, இருக்கை, கீ என்ற பொருள் தருகிறார். கீ என்றாலே தமிழில் பள்ளம் என்றுதான் பொருள். கிழக்கு என்பது பள்ளமான திசையை குறிக்கிற சொல், மேற்கு என்பது அதுக்கு எதிர் திசையை குறிக்கிற சொல். கீழே நாடுகள் என்றால், கீழே நாடுகள் என்றால் பள்ளமான பகுதி என்றுதான் பொருள். கீழ், மேலிருந்து கீழ் என்று பொருள். கீ என்கிற அந்த சொல் பூமியை குறிக்கிறது என்கிற செய்தியை ஐயா அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார். கேஐ, கீ என்பது பூமி, நிலத்தை குறிப்பது. அதே போல கை, இருக்கை, இந்த மூன்று சொற்களும் தமிழில் பூமியை குறிக்கிறதுக்கு பயன்படுகிறார்கள் என்கிற செய்தியை சொல்கிறார். அதே போல மனிதனை குறிக்கிற லூ, எல் யூ, லூ என்கிற ஒரு குறிப்பை சொல்லி, லூ அப்படி என்பதற்கு என்ன பொருள் சொல்கிறார் என்றால் அவர்கள் மனிதன் என்று பொருள் கொடுத்திருக்கிறார்கள். சுமேரியாவிலே, சுமேரிய மொழியிலே அதுக்கு மனிதன் என்று பொருள் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா எங்க இது பிடிக்கிறாருன்னு கேட்டா, லூ என்றால் ஆளு என்று நாம் சொல்லுவோமே, எத்தனை ஆளு வேலை செய்யுதுன்னு சொல்லுவோமே, ஆட்கள் என்று சொல்லுவோமே, அந்த ஆளு, ஆளுநர், ஆளக்கூடியவர்கள், ஆட்கள் செய்யக்கூடிய ஆட்சிக்கு ஆளுநர். அப்படி நேரடியாக ஒலி குறிப்பின் அடிப்படையிலே ஐயா அவர்கள் அதை எடுத்து லூ என்பது மனிதனோடு தொடர்புடையது, எப்படி தமிழோடு தொடர்புடையது என்பதையும் இங்கே பதிவு செய்கிறார். அதே போல பெண்மணியை குறிப்பிடுவதற்கு சீல், மூனஸ், மூனஸ் என்கிற MUNUS, மூனஸ் என்கிற ஒரு ஒலியை வைத்துக் கொண்டு அதை பெண்மணியை குறிக்கிற சொல் என்று சுமேரிய மொழியில் குறிப்பிடுகிறார்கள் என்பதற்கு விளக்கம் சொல்கிற பொழுது அவர் தமிழோடு ஐயா அவர்கள் அதை பொருத்துகிறார். சல்லடம், இந்த சால் என்கிற ஒரு எழுத்தும் இருக்கிறது, சால் என்கிற பொருளும் இருக்கிறது, சால், SAL, சால், சல்லடம். அந்த முனஸ் என்பதற்கு முனுசி, மனுசி
என்று பிரிக்கிறார். மனிதன், அதுக்கு பெண்பால ஈராக அதை மனுஷி என்று அதற்கு சேர்க்கிறார். அதே போல மலை என்பதற்கு குர் KUR கூர் என்கிற சொல் நம்முடைய சுமேரிய மொழியில் இருக்கிறது. அதுக்கு பொருள் மலை என்றுதான் இருக்கிறது. அப்ப தமிழ்ல ஐயா என்ன சொல்றாரு, கூர்கு என்பது கொடகு மலை, கூர்குன்னு ஆங்கிலத்தில் சொல்றான், கூர்கு. அதே போல குன்று அது மேல் நோக்கி கூறாக நிமிர்ந்து நிற்பதனால அதுக்கு சிறு மலைக்கு கூறு போடுதல். காய்கறியை கூறு போட்டு விற்பவர்கள் குமித்து வைத்திருக்கிற போது குமித்தல், கூறுதல், ஒன்றாக சேர்த்தல், குமித்தல். அந்த கூறுதான் குப்பம். மக்கள் குழுமி இருக்கிற இடத்துக்கு குப்பம், குப்பையை கூட்டி குமித்தல். அது குமி என்பதும் கும்மு என்பதும் கும்பல் என்பதும் கூர் என்பதும் எல்லாம் ஒன்றுதான், ஒரே வேரிலிருந்து தான் வருகிறது. கூட்ட கருத்து, நெருக்க கருத்தை குறிப்பது. சேர்ந்து இருப்பது சேரியை போல, குப்பத்தை போல. கூர் என்பதும் சேர்க்கையை குறித்து மேல் நோக்கி குழுமி இருப்பதை குறிக்கிற சொல். ஐயா அவர்கள் அதை குன்று, கூறு போட்டு விற்றல் இந்த நிலையை வைத்திருக்கிறார். நாம் இன்னும் சில அதற்கு கூடுதலாக செய்திகளை சொல்லி அதை வலிமையாக்க விரும்புகிறேன். அதே போல 6வது ஒரு செய்தி ஐயா வைத்திருக்கிறார். மலை வாழும் பெண் அல்லது அடிமை பெண் என்பதற்கு குர் மெனுஸ் என்கிற குர் கூட்டல் குர் பிளஸ் முனுஸ், அப்புறம் ஜிமி அப்படின்ற சொல்லி கொடுத்த மலை வாழ் பெண்ணுன்னு ஐயா என்ன பண்ணிட்டாரு, புறத்தி என்று மொழிபெயர்க்கிறார். அதுக்கு பொருள் மலையில வாழக்கூடிய பெண் என்பதற்கு சரியான சொல் குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழன், குறிஞ்சி கொற்றவன், குறவன். தெய்வானைக்கும் முருகனுக்கும் தொடர்பில்லை, வள்ளிக்கும் முருகனுக்கும் தான் தொடர்பு. குறிஞ்சி நிலத்தமிழன் தான் குறவன், குறிஞ்சி கொற்றவன் அவன். ஆனா குறவனுடைய துணைவியா குறத்தி. ஐயா இங்கு சொல்லுகிற செய்தி எவ்வளவு சரியாக இருக்கிறது என்பதற்கு குர் முனுஸ் என்பதற்கு அவர் குறத்தி என்றும் குறவர் என்றும் தமிழிலே மொழிபெயர்க்கிறார். அது சரியாக முருகனோடு நிற்கிறது. அதே போல கீழ்மேல் கீழ்மை என்கிற செய்தியையும் அதை குறிக்கிறது. அதே போல 7வதாக தலை என்பதற்கு சாக், SAG என்கிற ஒரு சொல்லை அவர்கள் குறியீட்டிலிருந்து படித்திருக்கிறார்கள். அதற்கு பொருள் தலை என்றும் சங்கம் என்றும் அதற்கு பொருள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள். ஐயா என்ன சொல்றாங்கன்னா, சங்கு, கழுத்து, சகா. நம்முடைய சங்க இலக்கியம் என்பது, சங்கம் என்பது அது ஒரு பௌத்த சொல்லாக கருதப்பட்டாலும் சங்கு என்றால் சுற்றுதல் என்று பொருள். தமிழில் சங்கு என்றாலும் வளைதல் என்றுதான் பொருள், அங்கு என்றாலும் வளைதல் என்றுதான் பொருள், வங்கு என்றாலும் வளைதல் என்றுதான் பொருள். வளைந்து வளைந்து ஓடுகிற நதிகள் ஓடுகிற ஒரு பகுதி என்பதனால் அதற்கு வங்கம் என்று பெயர். தூய தமிழ்ச்சொல். இன்னைக்கு பெங்கால் என்று சொல்லுகிறார்களோ, பெங்கால், பே ஆஃப் பெங்கால் என்கிறார்களே, அந்த பெங்காலுக்குள்ள இருக்கிற வங்கம் தமிழ்ச்சொல். வங்குதல் என்பது தமிழ். யானையை ஓட்டக்கூடிய அந்த அங்குசம் வைத்திருக்கிறானே ஒரு சின்ன கருவி, அந்த அங்குசம் என்பது வளைந்த இரும்பு குறடு. அதுக்கு அங்குதல் என்றாலும் வளைவு. பெண்கள் போடுகிற அந்த அணிக்கு அங்கி என்று பெயர். அவர்கள் போடுகிற மோதிரத்துக்கு வங்கி மோதிரம் பெயர். வங்கு என்பது வளைவு. முள்ளு அறுப்பதற்கு பயன்படுத்துகிற அருவாளுக்கு வாங்கு அருவா என்று பெயர். அப்போ வங்கு, அங்கு, சங்கு மூணுமே வளைவை குறிக்கிறது. சங்கு போன்ற கழுத்து என்றால் வளைந்து அழகா இருக்கிற கழுத்து என்றுதான் பொருள். வளையல் என்பதே சங்கை அறுத்துதான் சங்க காலத்தில் செய்யப்பட்டது. சங்கை அறுத்துதான் வளையல் செய்தார்கள். சங்கம் என்றால் குழுமி இருத்தல், சுற்றி இருத்தல். புரி என்பதும் சங்கம் என்பதும் ஒரே பொருளை குறிக்கிறது. அப்படியானால் ஐயா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற செய்தி தலை என்பதும் சங்கம், சாகு, சங்கம், சங்கு, கழுத்து என்கிற செய்திகள் மிக பொருத்தமாக இருக்கிறது. அவருடைய ஆய்வுகள் என்பது மிக தெளிவாக இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதே போல வாய், பேசு என்பதற்கு அவர்கள் சுமேரிய மொழியிலே KADUG டக் 2 சொற்களை குறியீடுகளில் இருந்து படித்திருக்கிறார்கள். வாய் அல்லது பேசு 2 பிரிவு.
ஐயா அவர்கள் காய் விடுதல், அது விளக்கம் ரொம்ப நினைச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். காய் விடுதல்ல பேசாமல் தவிர்த்தல். உன்கிட்ட பேச மாட்டோம் போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் பழமாயிடும், பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழம், காய் கனிஞ்சி பழமாயிடும். சின்ன பிள்ளைங்க செய்யற அந்த இது ஐயா அவர்கள் அதை சொல்லியிருக்காங்க. காய்தல் என்றால் பேசாத, காய் விடுதல், பேசாமல் இருத்தல். ஓது, பேசுதல், அதாவது துதித்தல். தூக்கி பேசு என்று சொல்றார். இன்றும் இஸ்லாமியர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் வழிபாட்டை துவா செய்கிறேன் என்று சொல்லுவார்கள். துவாவை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஓது என்பதுதான் துவாவாகி இருக்கிறது. ஓது ஓது என்பதை திரும்பி சொன்னீர்கள் என்றால் அது துவா துவா என்றுதான் வரும். இதை கூட ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் நிறைய சொற்கள் இருக்கிறது. இப்படி அந்த உண்மைக்கு மிக அணுக்கமாக, அது ஒரு எட்டிமாலஜிக்கல் வழியாக, வேர்ச்சொல் ஆய்வு வழியாக சென்றாலும் அது அணுக்கமாகவும், ஒரு ஒலி குறிப்பீட்டின் அடிப்படையிலே ஒரு மேம்போக்காக பார்த்தாலும் அது அணுக்கமாகவும் ஐயா அவர்கள் பார்த்திருக்கிறார். அதே போல சாப்பாட்டு பாத்திரம் என்கிறதுக்கு நிண்டா என்ற NINDA, நிண்டா என்கிற ஒரு பொருளை அவர்கள் சாப்பாட்டு பாத்திரம் என்பதற்கும் சாப்பாடு எடுப்பதற்கும் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு ஐயா அவர்கள் நேரடியாக பிண்டம் என்று மொழிபெயர்க்கிறார். சோற்று உருண்டை, பிண்டம், அதாவது இறுதி நாட்களில் இறந்து போனவர்களுக்கு திதி செய்வார்களே அந்த பிண்டம் என்கிற உருண்டை, அந்த பொருளில் பண்டம், அப்படியே உணவு பண்டம் என்று சொல்கிறோம், பாத்திர பண்டம் என்று சொல்கிறோம், பதார்த்தம் என்று சொல்கிறோம். அந்த பண்டம், தாகம், அண்டா, குண்டா, அப்படி எல்லாம் உணவோடு தொடர்புடையது, பாத்திரத்தோடு தொடர்புடையது, இது தமிழோடு தொடர்புடையது என்கிற செய்தியை ஐயா அவர்கள் நிறுவுகிறார். அது போல இது 2 செய்தியை சொல்லி நான் அடுத்தது சொல்கிறேன். நீர், கூ சாப்பிடுங்கிறது இன்னொன்னு புரிகிறார். கூ என்கிற அந்த ஒலிக்கு குடித்தல், நீர்மத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தியை ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். குடித்தல் என்றும், கூழ் என்றும், குவளை என்றும், சாப்பிடுதல் என்பதுதான் பயன்படுது. ஆனா சாப்பிடுதல்னா நீங்க காபி சாப்பிட்டீங்களான்னு கேட்கிறோம். ஆனா அது குடிக்கிறது, காபி குடிப்பதுதான். அப்போ ஒரு நீர்ம பொருளை அருந்துகிற பொழுது குடித்தல், அது கூழ்மம், குவளை என்கிற பொருளில் தான் கூ என்கிற சொல் அங்கே இருக்கிறது. நான் முதல்ல குறிப்பிட்டேன், அடிப்படையாக இங்கிருந்து சென்ற மக்கள் அடிப்படை வேர்ச்சொற்களை கொண்டு போனார்கள். அவர்கள் முழுதாக வளர்ச்சியடைந்த மொழியை கொண்டு செல்லவில்லை. எனவே நம்மிடம் இருக்கிற மொழியும் அங்க இருக்கிற மொழியும் வேர்ச்சொல்லா வழியாக ஒன்றுபடுகிறது. அதை நாம் அருமையாக ஐயா அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அதே போல நீர் ஒரு தொடர்பு. நீர், ஆறு, ஐயா, இனிமை, தன்மை, இதெல்லாம் நீரை பற்றி குறிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு சொல்லாக என்பதும் 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 அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஐயா அதோடு தொடர்பு படுத்தி ஆறு என்கிற சொல்லையும், ஆறு என்கிற சொல்லிய வழி என்பதுதான். அறுத்து கொண்டு போய் அது ஒரு தனக்கான வழியை உருவாக்கி கொள்வதனால் அதுக்கு ஆறு ஆனது. வரல் ஆறு, வந்த வழி. நாம் இன்று சுமேரியர்களுடைய 5000 ஆண்டு கால தமிழருடைய வரல் ஆறை படிக்கிறோம். 5000 ஆண்டு கால சுமேரியருடைய வரல் ஆறு, வந்த வழியை படிக்கிறோம். அதுதான் வரல் ஆறு ஆனது, வந்த வழிதான். இப்படி கடைசியாக 13வது ஒரு குறியீடாக பார்லி, ஷி என்கிற சீர், பார்லியை குறிப்பிடுகிற சொல்லாக பாரசீக சொல், அந்த சுமேரிய சொல் ஷி என்று சொல்கிறார்கள். ஐயா என்ன சொல்றாரு, சிறுதானியங்களுக்கு அந்த பெயரை குறிப்பிடுறார். எப்படிலாம் அதை யோசிச்சாருன்னு எனக்கே தெரியல. நானும் அதை யோசிச்சு பாக்குறேன். சி என்பதற்கு பார்லியை அவர்கள் குறிப்பிடுறாங்க. உடனே ஐயா என்ன பண்றாரு, சீரகம், அரிசி, கதிர் என்கிற தானியங்கள், சிறுதானியங்கள், இவற்றோடு அதை தொடர்புபடுத்தி ஒப்பிட்டு பார்க்கிறார். இப்படி கிராமர் என்கிற அறிஞருடைய புத்தகத்தில் இருந்து செய்திகளுக்கு குறிப்புகளை வைத்துக் கொண்டு அவர் கொடுத்திருக்கிற பொருளில் இருந்து அது எவ்வாறெல்லாம் தமிழோடு தொடர்புடையது என்பதை அவர் அறிந்தவற்றிலும் பல்வேறு சான்றுகளோடும் நிறுவியிருக்கிறார். அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன்றை மட்டும் அதுல பார்க்கலாம். நம்ம நேரம் கருதி
ரொம்ப போயிட்டேன்னு நினைக்கிற நேரம். நான் நினைச்சதை விட 10 நிமிடம் கூட போயிருக்கு. இன்னொரு 5 நிமிடத்துல அதை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். அப்படின்னா காட், ஹெவன், அதுக்கான குறியீடு இந்த நல்லா இருந்துச்சு, அதை காமிக்கலான்னு பார்த்தேன், வாய்ப்பு இல்லை, பரவாயில்ல. 3000 கிமு 3000த்துல ஒரு நம்மளுடைய நட்சத்திர குறி உடுக்குறி போல ஒரு குறி இருக்கு. 2800 பிசிலையும் அதே குறி தான் இருக்கு. அது 2500 பிசில ஒரு பகுதியில கொஞ்சம் விசிறி மட்ட மாதிரி அது வந்து கொஞ்சம் தடிச்சிருக்கு. மெல்ல அது அப்படியே மாறி ஒரு அம்பு விடுவதை போல 600 பிசி கிமு 600ல அது மாறுது. இது வந்து கடவுளை குறிப்பிடக்கூடிய பயன்படக்கூடிய அந்த சொற்கள். நமக்கு முதலில் தென்பது சூரியன் போன்ற கதிர்கள். அந்த அட்டவணையில் 3000 கிமு முதல் 600 கிமு வரை பட எழுத்து முறை எவ்வாறு மாறி ஆப்பு எழுத்து முறையாக மாறியுள்ளது என்று காணலாம். 3000 கிமு முதல் 2500 கிமு வரை ஒரே மாதிரியாக தெரிகிறது. அந்த எழுத்து முறையில் இருக்கிற மாற்றங்களை ஐயா பட்டியலிடுகிறார். அதே மாதிரி ஒரு மீன் போன்ற ஒரு வடிவத்தை போட்டு ஒன்று கிடை வாக்கிலும் இன்னொன்று குற்று வாக்கிலும் போட்டு பின்னாடி அது பாலப்போக்கில் கிமு 2500 செங்குத்தாக இருக்கிறது. மெல்ல மெல்ல 2500 1800 600 பிசியில அது வந்து ஒரு மீன் போன்ற வடிவமாகி பின்னாடி அது ஒரு வீடு மாதிரி ஒரு தோட்டத்துல இருக்கு. அது கீ, பூமியை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அதே மாதிரி மேன், மனிதனை குறிக்கக்கூடிய லூ, LU, லூ என்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நம்ம மழை நேரத்துல ஒரு பனி நேரத்துல ஒரு முக்காடு போட்டுட்டு போற மாதிரி ஒரு கொள்ளைன்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்கள்ல, கீத்துல முடைந்த மழை நேரத்துல போட்டு போற ஒரு கொள்ளைன்னுவாங்க. அத மாதிரி ஒரு ஆள் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு புழுவுடைய கூட்டுப்புழு வடிவம் மாதிரி ஒரு வடிவம் இருக்கு. அந்த வடிவத்தை ஐயா போட்டு காமிச்சிருக்காரு. முதல்ல அது நிக்கிற மாதிரி இருக்கு, அடுத்தது எல்லாம் படுத்த பாட்டத்துல இருக்கிற படுத்து ஒரு மனுஷன் போத்திட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அது ஒரு அம்புக்குறிகளாக மாறுது. அது ஒரு மனிதனை குறிப்பிடுகிற ஒரு குறியீடாக அந்த வடிவங்கள் எத்தனை நூற்றாண்டில் மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது போல அதே போல முனஸ் என்கிறது பெண்ணுடைய வடிவம், ஒரு முக்கோணம் நடுப்புற ஒரு கோடு. அது வந்து இந்த படிவத்திலே ஐயா அவர்கள் முனுஸ், மனுஷி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சல்லடம், சல்லடை என்றாலும் பெண்குறி என்ற படமும் பொருளும் குறிப்பாக ஒத்து வருகிறது. சல்லி, சல்லரி, சல்லம் எனவும் காணலாம் என்று அந்த குறிப்புகளை பெறுகிறார். அதே மாதிரி மலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 அக்கேனா மாதிரி ஒரு 3 புள்ளியை கொடுத்து அந்த குறிதான் மலையை குறித்த சொல் என்பதையும் குர் அப்படின்னா மவுண்டைன், லேண்ட் என்கிற பொருளிலும் விளக்கி இருக்கிறார். அந்த படங்களை பார்க்கிற வாய்ப்பு இருந்தா நீங்க நூலை வாங்கி படிச்சுன்னா, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேன்னா புத்தகத்தை யாரும் வாங்கி படிக்க மாட்டீங்க. புத்தகத்தை வாங்கி படிச்சா 2வது பதிப்பு வந்துட்டு 3வது பதிப்புல அது இன்னும் செம்மைப்படுத்தப்பட்டு வர இருக்கிறது. பல்வேறு படப்பிடிப்புகளை ஐயா வழங்கி இருக்கிறார். என்னதான் இதற்கு வழி நாம் எடுத்துக்கொண்ட ஆரம்ப முயற்சியில் கிமு 2500 கிமுக்கு முற்பட்டவை தமிழ் மொழி எழுத்து என தெரிகிறது. மேலை நாட்டவர் அவை போதுமானவை இல்லை என்று தானே கூறினர். முழு காப்பியமும் ஏதாவது ஒன்று முழுக்க முழுக்க தமிழ் மொழி மூலம் இன்றைய மொழி மூலம் காண இயலுமா என்று நம் உள்ளத்தில் கேள்வி எழுந்தது. முன்பு லோகநாதன் அவர்கள் முழு காப்பியங்களையும் பண்டைய பொது மொழி என்று கருதி கொடுத்திருப்பார். அதன் மூலம் சுமேரியரின் மொழி தமிழ், சமஸ்கிருதம் மற்றும் இந்திய அனைத்து மொழிகளுக்கும் தாய்மொழி, மூலமொழி என்று கண்டிருப்பார். ஐயாவுடைய பார்வை இந்திய மொழிகள் என்று எல்லாம் தாய் சமஸ்கிருதம் என்று மேக்ஸ் முல்லரை வைத்து அவர்கள் எழுதி முடித்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த கால்டுவெல்லை பற்றி நாம் பேசியிருக்கிறோம். கால்டுவெல் வந்த பிற்பாடுதான் அவர் திராவிட மொழி என்று தனி என்று சொல்லி அது திராவிட மொழி குடும்பத்தை அவர் தூக்கி நிறுத்தினார். ஐயா அவர்கள் இவற்றைக்கெல்லாம் முற்பட்டது உண்மைதான். ஏனென்றால் ஒரு 5000 ஆண்டு அல்ல, அது 10,000 ஆண்டுக்கு முற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஆய்வாளர் அரசேந்திரன் குறிப்பிடுகிறார். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி போனவர்கள் அங்கிருந்து 4000 ஆண்டுக்கு முன்னாடி திரும்பி இங்க வந்தாங்க. வந்த பொழுது அவங்க வேற ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க. அடிப்படை சொற்கள் நம்மிடம் இருந்தது. அதே மாதிரி இந்த பல்வேறு செய்திகளை இந்த நூல்ல நம்ம பார்க்க முடியுது. ஆராய்ச்சி முறையை பத்தி சொல்றாரு. துப்பு என்ற சொல் சுமேரியரிடத்தில துப் என்றும் அக்காடியரிடத்தில துப்பு என்றும் அறிந்து மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் தருகின்றனர். நமக்கு தெரியும் துப்பு என்று. மேலும் நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது. துப்புனா உணவு. நம்முடைய வள்ளுவ பெருமகன் சொல்றால துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி. துப்பு என்பது உணவை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. இப்புத்தகத்தின் இறுதி கடைசி பக்கமாக ஐயா என்பதை சுமேரியர் பிற்காலத்தில் எழுத்து முறையில் காட்டியுள்ளோம். ஆரம்ப காலத்தில் என்றாலும் என்றாலும் ஐயா என்ற குறித்ததை பிற்காலத்தில் தெளிவாக ஐ கூட்டல்
5 கூட்டல் அ அ ஐ ஆ என்று அந்த அ கூட்டல் 5 கூட்டல் அ என்பதை ஐயா என்று படிக்கிறார்கள். இது எழுத்து வளர்ந்து முறையும் நாம் எப்படி விசாலமாகவும் உன்னிப்பாகவும் காண வேண்டும் என்பதற்கான வழிகாட்டிகள். அடுத்து ஒரு கூட்டு சொல் மிகவும் வியப்பான ஒன்று. சூழ்கி என்ற அரசன் தன் நூலகத்திற்கு இட்ட பெயர். அது உங்களுக்கு தெரியுமா? கிறுக்கின என்பதுதான் நூலகத்தின் அவன் இட்ட பெயர். கிறுக்கின, அதுதான் முதல்ல ஐயா குறிப்பிட்டார். அந்த தன்னுடைய முன்னுரையில குறிப்பிட்ட பொழுது அந்த களிமண் படுக்கையில கிறுக்கின என்ற செய்தியை சொன்னார். புல் கொண்டு அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னார். அப்ப அவர் நூலகத்துக்கே கிறுக்கின என்றுதான் பெயர் வைத்திருக்கிறான். பெரிய கிறுக்கனா இருந்திருப்பான் போல இருக்கு. நிறைய கிறுக்கி வைத்த செய்திகள் தான் நம்ம இன்று கிறுக்கு பிடித்து இந்த நூலை படிக்க வைத்திருக்கிறது. ஐயா அவர்கள் போன வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு அடுத்த நிறைய வேலையை செய்து எவ்வளவோ ஆய்வுகளை நிறுத்தி நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார், கவிதைகள் என்பவை முழுமையான வழியை அழைத்து கொண்டு வருகிற வழிகாட்டிகள் அல்ல, அவை ஒரு முகவரி சீட்டுகள் என்பார். கவிதைகள் என்பவை ஒரு முகவரி சீட்டுகள். வாசகன் அந்த முகவரி சீட்டை பற்றி கொண்டு அவன் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டும். முழுவதுமே கவிஞன் சொல்லிவிட்டால் அந்த கவிதையில் சுவை இருக்கா என்பார். ஐயா அவர்கள் கொடுத்திருப்பதெல்லாம் முகவரி சீட்டுகள் தான். இந்த முகவரி சீட்டுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆய்வாளனாக மாற வேண்டும். ஒரு பொறியாளர் ஒரு தமிழியல் ஆய்வாளராக மாறி இத்தனை செய்திகளை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் மூழ்கி முத்தெடுத்து கொண்டு வந்து நம்முடைய பாடலாசிரியர் இறந்து போன முத்துக்குமார் சொல்வதை போல தூர் என்கிற அவருடைய கவிதை தான் புகழ்பெற்றது. மூழ்கி அப்பா ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறையை என்ன பண்ணுவாராம், ஒரு கிணத்துல அந்த பாதாள கரண்டியை போட்டு அவங்க வீட்டு கிணத்துல தோண்டி தோண்டி எடுப்பாராம். வந்து ஒண்ணு விழுமா. அதுல பாத்தீங்கன்னா அது காணா போன வெள்ளி டம்ளரு, வீட்டுக்கு வேலை செய்ய வந்தாமா எடுத்துட்டு போட்டு நினைச்ச சொம்பு, பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுத்த கோடாலி எல்லாம் கிடக்குமா, ஒண்ணு வந்து விழுமா. அது மாதிரி ஐயா அவர்கள் மூழ்கி முத்தெடுத்தாரோ இல்லையோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து நமக்கு வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஒரு ஆய்வாளனாக மாறுவதற்கான எல்லா தரவுகளும் இந்த நூலில் இருக்கிறது. ஆனால் இந்த நூல் முழுமையாக இருக்கிறதா என்றால், அதுதான் நான் முதல்ல சொன்னேன், இது ஒரு முகவரி சீட்டு தான். அதை பற்றி கொண்டு நீங்கள் செல்ல வேண்டும். சுமேரிய தமிழரின் ஆட்சி அரிச்சுவடி என்று கொடுத்திருக்கிறார். ஆ இல்லாமல் அரிச்சுவடியா, ஆ முதல் அக்கு வரை இருக்க வேண்டும் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்து என்கிற நம்முடைய செய்தியை முன்வைக்கிறார். அப்புறம் படங்கள், அந்த எழுத்துக்களை கொடுத்து அது எப்படியெல்லாம் தமிழோடு தொடர்புடையது, அது எப்படியெல்லாம் வந்தது என்கிற செய்தியை சொல்கிறார். இந்த ஐயா என்கிற செய்தியோடு தொடர்புடைய ஒன்று செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்று இந்த புத்தகம் ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லையா? இந்த புத்தகம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த சூப்பர் என்கிற சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாக்கா, ஐயா என்கிற சொல், சார் என்கிற சொல் எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல தான் கிடக்குது. சூப்பர் என்பது உப்பு என்பதுதான் மூலம். உப்பு என்பது மூலம். அந்த வேரிலிருந்து கடற்கரையிலிருந்து தண்ணீரை பாய்ச்சி காலத்தால் வெப்பத்தால் அது ஆவியாகி போன பிறகு கீழே படிந்திருக்கிற வீழ்படிவான உப்பி மேலே வருகிற பொழுது உப்பு. அந்த உப்பு தான் அப்பென்றாகி உப்பராகி உப்பரிகையாகி உப்பரிகை அப்பராகி உப்பரிகை உப்பு அப்பாகி அப்பராகி அது எஸ் வந்து சூப்பர் ஆகிவிட்டது. பஞ்சு ஸ்பாஞ்ச் ஆனது போல உப்பர் அப்பர் சூப்பர் உயர்வை குறிக்கிற சொல். இன்னைக்கு நாம் சொல்லிட்டு இருக்கிற சூப்பர் எல்லாம் நம்மளுடைய உப்பு தான் அங்கே உப்பி கிடக்கிறது சூப்பராக. அதை போல ஐயர், ஐயா, ஐயன், தலைவன், ஐயன் தந்தை, ஐயா அப்பாவுடைய அப்பாவை ஐயா என்று குறிப்பிடுவோம், ஐயன் என்று ஐயா என்று அப்பாவை குறிப்பிடுவோம். ஐயர் என்பவர் தலைவர், ஐயர் என்போர் அறவோர் தானே. அந்த என்பதுதான் ஐயர் என்றாகி, ஐயர் என்பது மேலையாரியத்திலே திரிகிற பொழுது சையர் என்று மாறி, சையர் என்று சையோர் என்று மாறி, இந்த சையோர் என்று சார் என்று நிற்கிறது. அந்த ஐயருக்கு தான், நம்முடைய ஐயர் தான் அங்கே சாராக நிற்கிறார். அந்த ஐயருக்கு முன்னதாக இருந்த ஐயா தான் இன்று நம்ம சொல்கிற சார். இப்படி பல்வேறு நினைவுகளை நமக்கு திருப்பிவிடுகிற நூலாக இந்த நூல் இருக்கிறது. ஆனால் இது ஒரு அரை மணி நேரத்திலோ 3/4 மணி நேரத்திலோ சொல்லி இந்த நூலின் சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட முடிகிற அளவுக்கு இல்லை. தொல்காப்பியத்தின் ஒத்த காட்சி முறை என்று ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார்.
ஓரிரு பாடல் வரிகளையாவது காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து நமக்கு ஆணைத்தரமா முன்வைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதுல ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன், சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலியமாக மொழி மாற்றியிலிருந்து அந்த நாட்களில், அந்த தொலைதூர நாட்களில், அந்த இரவுகளில், அந்த அவங்களுடைய சுமை இலக்கியத்திலிருந்து பாட்டு எடுக்கிறார். அந்த நாட்களில், அந்த தொலைதூர நாட்களில், அந்த இரவுகளில், அந்த தொலைதூர இரவுகளில், அந்த ஆண்டுகளில், அந்த தொலைதூரங்களில், முந்தைய நாட்களில் தேவையான விஷயங்கள் வெளிப்படையான இருப்பு கொண்டு வரப்பட்ட போது அப்படிங்கிறதுக்கு அந்த 4 வரிகளுக்கு தமிழ்ல ஐயா மொழியாக்கம் பண்றாரு. உட்டரிய உதயன் சுற்ற, உட்டரிய உதயன் சுற்ற எரிய, ஆங்கை எரிய, ஆங்கை பற்றி எரிய, முன் எரிய, முன் சுற்றி எரிய, உற்றுள் தீங்கு தீ பாய அப்ப நமக்கு மேற்கண்டபடி தொல்காப்பியம் கூறும் ஒத்த காட்சியாக இது கூத்து கட்டுவோன் கட்டியம் கூறுவதாக காண முடிகிறது. ஒரு சுமேரிய மொழியினுடைய ஒரு இலக்கியத்தினுடைய பாடலை எடுத்துக்கொண்டு அந்த பாடலை டிரான்ஸ்லேட்டர்ல கொடுத்து நம்ம தொல்காப்பியத்தோடு அதை பொருத்தி நமக்கு பொருள் தருகிறார். அந்த கூத்து கட்டுவோன் பாடுகிற ஒரு பாட்டாக அந்த செய்தியை ஐயா அவர்கள் நமக்கு வழங்குகிறார்கள். அதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு. தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் எண் 45ல ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டிற்கு திசைக்கு தொடர்மொழி உள்பட 3 மொழிநிலை தோன்றிய நெறியே என்கிற சான்றுகளோடு இந்த செய்திகள் அவருடைய நிமிர் கூடுகை என்கிற நூல்ல வந்து செய்திகள் சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டியிருக்கு. ஆனால் நீங்கள் அவற்றை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த நூலினை வாங்கி படிக்க வேண்டும். படித்தால் நீங்களே ஒரு ஆய்வாளனாக மாறுவதற்கான அத்தனை சான்றுகளையும் வழிகளையும் ஐயா திறந்து வைத்திருக்கிறார். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறது, இன்னும் இணையத்தில் தேடுபொறிகள் இருக்கின்றன. அவற்றின் வழியாகவும் நாம் பல்வேறு இடங்களை சென்றடைவதற்கு இந்த நூல் வாய்ப்பாக அமைகிறது என்று சொல்லி இதுகாரம் என்னுடைய உரையினை கேட்டு இந்த நூலின் சிறப்புகளை பகிர்ந்து கொண்ட அத்துணை சான்றோர் பெருமக்களும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நூலாசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். நூலின் சில குறைபாடுகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் சிலவற்றை ஐயா அவர்கள் ஒரு விருப்பத்தில் பார்த்த யுரேகா என்று சொல்வதை போல, கண்டுபிடித்து விட்டேன் பாருங்கள் என்று சொல்வதை போல சிலவற்றை கொஞ்சம் தாண்டுதலில் போயிருக்கிறது. அவற்றிற்கான விளக்கங்களை இன்னும் கொடுத்தால் நிகழ்ச்சியாக இருக்கும். அடுத்தடுத்த பதிப்புகளில் அது வரும் என்று நான் நம்புகிறேன். அப்புறம் கீழே உள்ள இந்த ஃபுட் நோட்ல அங்கேயே கொடுத்தார், பிற்சேர்க்கையை வந்து அங்கேயே கொடுத்துட்டு விளக்கத்தை பின்னாடி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், படிப்பவர்களுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா என்பதை விட சூப்பர் சார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் சான்றுகள் எல்லாம் அருமையாக கொண்டு வந்து மிக அழகாக வலிமைப்படுத்தியிருக்கிறீர்கள். உண்மையாக இந்த நூலானது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய வரலாறு என்னவானது, அவருடைய வேரடி மண் எங்கே இருக்கிறது என்பதெல்லாம் அகழ்ந்து எடுத்து கொண்டு வந்து சொற்களிலே சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை மிக அழகாக குறிப்பிட்டார் நம்முடைய மன்னன் அவர்கள். உண்மை. அதோடு மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களில் இருந்து சான்றுகளையும் கொண்டு வந்து அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் அழுந்த நம்முடைய மனதிலே கொண்டு வந்து சேர்த்தார் என்பதும் பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு சொல்லையும் எடுத்துக்கொண்டு அந்த சொல்லிலே இருக்கக்கூடிய பொருளை அல்லது ஆழத்தை அல்லது மதிப்பை மிக அழகாக நம்முடைய நூலாசிரியர் அவர்கள் நமக்கு விளக்கமாக தந்திருக்கிறார் என்பது பார்க்கிற போது உண்மை அதுதான். இங்கே வந்த போது நம்முடைய கால்டுவெல் அவர்களும் மற்ற தமிழறிந்தவர்கள் வேறு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்கிற போது அங்கிருந்த இந்த தமிழ் உச்சரிப்பு உடைய அல்லது ஒளியை உடைய சொற்களை கண்டு எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதை விட 100 மடங்கு மகிழ்ச்சி அடைந்துதான் அயல் மண்ணில இருக்கக்கூடிய நம்முடைய சொற்களை பார்த்து ஐயா அவர்கள் மகிழ்ந்து அவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து நமக்கு தந்திருக்கிறார் என்பது பாராட்டுக்குரியது. உண்மையாகவே சான்றோர் தளம் அவர்களை வணங்குகிறது என்பதுதான் நம்முடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்முடைய மன்னன் அவர்களுக்கும் நம்முடைய சான்றோர் தளத்தின் சார்பாக நன்றி, ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போது
அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் பேசுவதற்கு முன்பாக நம்முடைய நூலாசிரியருடைய ஏற்புரையை வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஐயா வாங்க ஐயா, உங்களுடைய ஏற்புரையை என்பது தாருங்கள். ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா வாங்க. சான்றோர் தளமும் அதில் உள்ள நிறுவனர் அனைவரும் செயல்படும் விதம், செய்யும் வகைமை தமிழை வளர்க்கும், தமிழை பாதுகாக்கும் என்ற ஒரு பேருண்மையை நான் வெகுவாக மதித்து இந்த வாய்ப்பு எனக்கு அளித்தமைக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். மன்னன் அவர்கள் மிக சிறப்பாக இந்த புத்தகத்தை பற்றி ஆய்ந்து அறிந்து பல தகவல்களை தொகுத்து அவருடைய பேச்சை பார்க்கும்போது அரசேந்திரன் அவர்களே வந்து நேரில் உரை இயற்றிய மாதிரி எனக்கு ஒரு மகிழ்வு வந்தது. அந்த அளவுக்கு இந்த 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 புத்தகம் எழுத வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருந்தது. நான் வந்து யாஹூ குரூப்ல மெய்கண்டார் குழுவில் பிலாசபி சார்ந்து இணைந்த பொழுது லோகநாதன் அவர்கள் அதை இயக்கி கொண்டிருந்தார். அவர்கள்தான் இந்த துப்பு என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினார். அதுபோல சங்கம் என்ற சொல்லும், அந்த கழுத்துன்னு சொன்னோம் பாருங்க, அந்த சங்கம் என்ற சொல்லும் அவர்தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார், அவர்தான் ஊக்கப்படுத்தினார். அது சமயம் நான் பிஹெச்டி கல்வியியல்ல பண்ணி கொண்டு இருந்ததுனால அங்க சுமேரியர் இடத்துல கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல ஆராய ஆரம்பித்தேன். அதுல வந்து தமிழாக இருக்கும் பட்சத்தில் அது எப்படி அந்த ஒரு 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 பாடல், ஒரு 74 பாடல் வரிகளை கொண்ட ஒரு தொகுப்பு, துப்பா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. தமிழ்ல அந்த தலைப்பையே துப்பில்லம் அப்படின்னு இவர் கொடுத்திருந்தாரு லோகநாதன். அதை துப்பில்லம் பயிலகம் என்று எடுத்துக்கொண்டு ஒரு கட்டுரை அமைத்தேன். அது முதலாக வடநாட்டில் அந்த கட்டுரை பதிப்பானது. அந்த NITTRல நான் வந்து PhD பண்ணிட்டு இருக்கும்போது NITTRனுடைய போபால் இதுல வந்து அந்த கட்டுரை பதிப்பானது 2014. ஸோ 2012 இந்த வேலை சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு வேலையாக அமைந்தது. அவர் லோகநாதன் கிட்ட இங்க தமிழ் மக்களிடம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தேன். அதனுடைய ஒரு பெரும் பகுதி இன்று முடிவடைந்தது. மிகவும் மகிழ்ச்சி. மன்னன் வழியாக, நம்ம சான்றோர் தளம் வழியாக நம் தமிழ் இயலன் அவர்களின் நட்போடு அது வந்து அமைகின்றது. அடுத்தது பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு சேர வேண்டும். இந்த புத்தகம் வந்து ஆராய்ச்சி மாணவர்களுக்காக எழுதியது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், நெருடலா இருக்கும், அப்படி இப்படின்னு இருக்கும். மன்னன் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நன்றாக ஆய்ந்து படித்திருக்கின்றார். மிகவும் மிகவும் அவருக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன், தங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது வந்து இப்ப எனக்கு ஒரு திருப்தி ஆயிடுச்சு. 2012 ஆரம்பித்த ஒரு வேலை நன்கு முடிந்தது, செவனே முடிந்தது என்று. அத்தோடு பூர்வீக தமிழை ஆராய வேண்டிய தேவை இன்று என்ன இருக்கிறது, அதேபோல் மேலும் தமிழ் வளர என்ன தேவை இருக்கிறது என்று நாம் காணும் பொழுது, இந்த ஒத்த காட்சி முறையை பார்க்கும் பொழுது சுமேரியருடைய சிந்தனை செயல், மனிதன் எப்படி சிந்திக்கின்றான் என்ற ஒரு இதுவும், தொல்காப்பியம் வந்து தொடர், மொழியினுடைய தொடரை பற்றி அறிவிக்கிறது என்று நம்ம ஒரு பேரறிஞர் குழந்தைசாமி அவர்கள், பேராசிரியர் அவர்கள் சொல்வார்கள். அந்த வகையில் இன்றைய கணினி நுண்ணறிவு இருக்குது பாருங்க, அது தொடர் மொழியை தான், இந்த இதெல்லாம் ஏஐ ஜென் ஏஐ எல்லாம் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த தொடர் மொழி இயலை தான் உள்வாங்கி நமக்கு அதுவாக இயற்றி, கவிதைகள் இயற்றி, கட்டுரைகள் இயற்றி அளிக்கின்றது. அந்த முறை அன்றே இருந்திருக்கிறது, சுமேரியரிடத்தும் இருந்திருக்கிறது,
சிந்து சமவெளி மக்களிடமும் இருந்திருக்கிறது. அது மிகவும் இப்ப நம்ம வந்து சமஸ்கிருதம் தான் அதுக்கு ஒத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமட்டிக்கலா மேத்தமேட்டிக்கலா கம்ப்யூட்டருக்கு சரியான மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வார்கள். அது மிக மிக தவறு. தமிழ்தான். தமிழ் ஆதிகால மனிதன் சிந்தித்த முறைதான் இன்றைய கணித நுண்ணறிவுக்கும் கணினி நுண்ணறிவுக்கும் உகந்தது என்ற ஒரு தகவலை நான் முன்வைத்து வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா. மிக்க ஒரு சிறப்பான தமிழருடைய வரலாற்றை ஒரு தமிழர் சொல்லுத ஏன் எமோஷன் ஆகணும்? மகிழ்ச்சியா அடிங்க. நன்றிங்க மகிழ்ச்சி. நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமர்வாக இது அமைந்தது என்பதில் மகிழ்ச்சி. இப்போது நம்முடைய அரங்கிலே வாழ்த்துரை வழங்குவதாக இருந்த நம்முடைய பாபு சசிதரன் அவர்கள் அவருடைய தகவலை நம்முடைய அரங்கிலே இருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரியர் கிருஷ்ணகுமாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்காக தருவார்கள். சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலாவதாக சான்றோர் தளத்திற்கும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு சிறப்பான நூலை வந்து எடுத்துட்டு வந்து அதை திறனாய்வு செய்யறதுக்கு உட்படுத்தி இப்படி ஒரு நூலை வந்து நம்மளுக்கு வெளிய வாசகர்களுக்கு கொண்டு சென்ற ஒரு சிறப்பான பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதலாவதாக என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புருஷோத்தமன் ஐயாவோட 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ், இந்த தலைப்பே வந்து நம்மளுக்கு ஒரு புதிய ஒரு கோணம் எப்படி இருக்கும், அந்த புக்ல என்ன எழுதியிருப்பாங்க, தமிழ் பத்தி என்ன எழுதியிருப்பாங்க, தமிழ் மொழியை பத்தி என்ன எழுதியிருப்பாங்கன்ற ஒரு ஆவலை தூண்டும் விதமாக அந்த தலைப்பு இருந்தது. இது வந்து நிமிர் புத்தக பட்டறையில வெளிவந்தது. என்னுடைய நூலையும் ஐயாவோட நூல் எல்லாம் ஒன்னாதான் நாங்க வந்து நூல் வெளியீட்டு விழா நடத்தியிருந்தோம். ஐயாவோட நூல் தான் ஃபர்ஸ்ட் வெளியிட்டு இருந்தோம், அடுத்தது என்னோட நூல் வெளியிட்டு இருந்தோம். அந்த வகையில வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுல அந்த புத்தகத்துக்கான அந்த வரவேற்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அன்னைக்கு வந்து பேசின சிறப்புரை ஆற்றினவங்க எல்லாருமே அந்த நூலை பத்தி பேசினவங்க எல்லாம் அதை பத்தி அந்த நூலை பத்தி பேசும்போது அப்போ மன்னன் ஐயா அவங்க பேசினாங்க. ஐயாவோட உரை உண்மையிலே சூப்பர் சார். அதை அவர் சொன்னதுல இருந்தே சொல்றோம், சூப்பர் சார், ரொம்ப நல்லா இருந்தது உரை. நான் ஏற்கனவே இந்த நூலை படிச்சு இருந்தாலும் மன்னன் ஐயா பேசின உடனே இந்த நூலை வந்து திருப்பி ஒரு முறை படிக்கணும், நம்மளுக்கு சில இடம் புரியாத இடத்துல எல்லாம் ஐயா நல்லா வந்து விளக்கம் அளிச்ச உடனே திரும்பவும் இந்த நூலை வாசிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கிறது நூல். தமிழ் ஈழன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை ரொம்ப சிறப்பாக இருந்தது. மன்னன் ஐயா பேசும்போது அந்த தமிழ் மொழி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேர் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, எல்லா மொழிகளுடைய வேர். அது எவ்வளவு ஒரு அந்த உண்மை, அது நமக்கு தமிழனாகி நமக்கு ஒரு பெருமையும் அது ஒரு மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது. ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிட்டு அந்த சுமேரியன் மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் எப்படி அது வந்து ஒரு கலந்திருக்கிறதுன்றத வந்து ஐயா வந்து விளக்கமா சொன்னாங்க. ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி அந்த வங்கி மோதிரமா இருக்கட்டும் எல்லாமே அவர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியத்தையும் வியப்பையும் தந்தது. எப்படி வந்து அந்த மொழி வந்து நம்ம கூட கலந்து இருக்கிறது, அந்த எந்த மொழியிலும் நம்ம தமிழ் மொழி கலந்திருக்கிறதுன்றது ரொம்ப பெருமையாக இருந்தது. நிறைய புதிய தகவல்களையும் இந்த புத்தகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை வந்து மாணவர்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும்னு ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே இந்த நூலை வந்து பெரிய அறிஞர்கள் மாணவர்கள் எல்லாம் இந்த நூலை ஆய்வு கொண்டு அதனுடைய சிறப்பை வந்து இன்னும் நல்லா வெளிக்கொணரணும் அப்படின்னு மக்கள் எல்லாருடைய கருத்தாகவும் நான் முன்வைக்கிறேன். அப்புறம் இந்த நூல் வந்து நிமிர் புத்தக பட்டறை மூலமாக வெளிவந்ததுக்காக நிமிர் வந்து மிகவும் பெருமை கொள்கிறது. புருஷோத்தமன் ஐயாவுக்கு நிமிர் புத்தக பட்டறையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா மேன்மேலும் வந்து தமிழுக்காக தன்னுடைய ஆய்வுகளை நிறைய மேற்கொண்டு இன்னும் வந்து ஒரு சிறப்பான தமிழர்களுடைய பெருமையையும் தமிழ் மொழியின் பெருமையும் சிறப்பையும் வெளிக்கொணரணும் அப்படின்னு அவங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். ஐயா அவர்கள் பாபு ஐயா அவர்கள் ஏதோ ஆபீஸ்ல அந்த மீட்டிங்ல இருந்ததால வர முடியல, அதற்காக ஒரு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம் ஐயா அவர்களுக்கு. எல்லாருக்குமே மிக்க நன்றி. வாழ்த்துறை அளித்தார், சிறப்புரை அளித்தார், நூல் திறனாய்வு செய்தார்,
அனைவருக்கும் நன்றி. மிக நெகிழ்ச்சியான ஏற்புரை அறிவித்த புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. 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 நன்றிங்க அம்மா. நன்றி. நம்முடைய பாபு சசிதரன் அவர்களுக்கு தகவல் தந்தமைக்கு நன்றி, பாராட்டுகள். இப்போது அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு அழைக்கிறோம். முதலிலே மலரவன் ஐயா அவர்கள் வாங்க ஐயா. கெஞ்சுவதில்லை பிறப்பால் அவர் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோடு என்றால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்ற எவரும் எஞ்சுவதில்லை. அனைத்து சான்றோர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் கதை தலைவர் புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்வான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி மிக சிறப்புற நிகழ்வதற்கு உறுதுணையாக இருந்த தமிழியலன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை இந்த புத்தகத்தை பற்றி விரிவுரையாற்றிய திரு மன்னன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்நிகழ்வுக்கு மிக முன்னெடுப்பு செய்து இந்த புத்தகம் வெளிவர வாய்ப்பு தந்த தமிழ் கூறும் நல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி, ஐயா அவர்கள் மிக சிறப்பாக அந்த புத்தகத்தினுடைய 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் என்று சொல்லி அவரிடம் அடிக்கடி நாங்கள் பேசுவோம். அவர் கொஞ்சம் காலம் கடந்து வருவதனால் பேசுறதுக்கு ஆகிறது இல்லை. நம்ம நிமிர் இலக்கிய வட்ட நிகழ்ச்சிகள்ல அவர் முன்னாடியே வந்துட்டா பேசுவோம். நேரிலும் சந்தித்து இருக்கிறோம் பெங்களூரில். நான் பெரும்பாலும் வெளியே வருவதில்லை, வீட்டிலே அடங்கியிருப்பதனால் அவர்களை எல்லாம் அவ்வப்போது சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லை. ஆனால் ஐயா மிக சிறப்பாக அந்த சந்திக்கும் போதெல்லாம் அந்த சுமேரிய இதை பற்றி கூறிக்கொண்டே இருப்பார். அந்த கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இருந்தோம். அது ஒரு புத்தகமாக வந்திருக்கு என்பது தமிழுக்கு அவர் செய்த பெரிய ஒரு முன்னெடுப்பு என்று தான் சொல்ல வேண்டும். தமிழை 5-6 ஆண்டுக்கு முன்னாலும் நாம் இப்பொழுது உறுதிப்பாடாக இருந்தது 2600 ஆண்டுகள் என்ற நிலையில் இருந்ததை ஐயா அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மை அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றார். அதை இன்னும் விரிவாக எல்லோரும் ஆய்ந்து சிறப்புற செய்ய வேண்டும் என்று கூறி, புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி. நன்றிங்க. நன்றி. அடுத்து செந்தமிழ் விஜயன் ஐயா வாங்க. ஐயா வணக்கம். அவையோருக்கு வணக்கம். நூல் ஆசிரியர் திரு புருஷோத்தமன் அவர்களை நான் சிரம் தாழ்ந்து அவர் தாழ் பணிந்து கூட வணங்குவேன். அவரை நேரடியாக பலமுறை சந்தித்தவன். இந்த நூல் சேரா கிருஷ்ணகுமாரியினுடைய நூலும் இவருடைய நூலும் ஒன்றாக வெளியிட்ட போது அதற்கு கூட நான் நேரில் சென்று வாழ்த்துரை வழங்கியவன். ஐயா அவர்கள் அதிகம் பேச மாட்டார், அதிர்ந்தும் பேச மாட்டார். அவர் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர். அவருடைய எண்ணம், செயல், சொல், எழுத்து எல்லாமே ரொம்ப ஃபார்வர்டு, ரொம்ப மிகச்சிறந்த படிப்பாளி. எங்கள் பகுதி கும்மிடிப்பூண்டி பகுதியில் கூட தன்னுடைய பணியை தொடர்ந்ததாக என்னிடம் சொன்னார். அப்பொழுது அந்த நூலை வாங்கி கொண்டு வந்து நானும் படித்தேன். என் சிற்றறிவுக்கு அது அவ்வளவு எட்டவில்லை. ஐயா, உங்கள் அனுமதியோடு சொல்லுகிறேன், திரு மன்னன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆய்வு செய்து ஆராய்ந்து அறிந்து தேர்ந்து ஓர்ந்து பல கருத்துக்களை நூலாசிரியர் தடுக்கி விழும்போது கூட தாங்குகோலாக இருந்த பல கருத்துக்களை எல்லாம் அங்கே உள்ளடக்கி சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப சிறப்புண்ணா. அதாவது இது ரொம்ப கடினமான சப்ஜெக்ட். நாம பெருமையா பேசிக்கிறோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்னு. அதுக்கு ஒரு ஆதாரம் அது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்த சுமேரிய நாகரிகத்தில அவனுடைய வேர் சொல்லாக தமிழ் இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி கண்கொண்டு
ஒரு 12ல தொடங்கினது 24லன்னா ஒரு 12 ஆண்டு காலம் அவர் இதற்காகவே மெனக்கெட்டு ஒரு வனவாசமாக இருந்து இந்த நூலை கொண்டு வந்தார்னா அதை புரிந்து கொள்ளுகிற ஆற்றல் என் போன்ற ஆட்களுக்கு இல்லை. ஆனால் இந்த அறிஞர் சபையில நீங்க அந்த திறனாய்வாளர் நூலாசிரியருக்கு வியப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில அத பல கோணங்களில சிந்தித்து வந்த விதம் இருக்கு பாருங்க ஐயா. ஒரு கடினமான சப்ஜெக்டுக்கு இவ்வளவு சுவாரஸ்யமான விமர்சனம் என்றால் எல்லாராலையும் புரிந்து கொள்ள கூடிய ஒரு நூலுக்கு நீங்கள் திறனாய்வு செய்தால் எப்படி இருக்கும் என்று அதைத்தான் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இதை பேசுவதற்காகவே தான் நான் உங்களிடம் வாய்ப்பு கேட்டேன். மிக சிறப்பு ஐயா, மிக மிக சிறப்பு. குழந்தை உச்சிநிலவன் அவர்களும் மற்றும் அனைவரும் இதை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு செல்லும் விதம் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. நூலாசிரியர் அவர் எப்பவுமே பணிவானவர், எப்பவுமே ரொம்ப குன்றின் மேல், நீங்க சொன்ன மாதிரி குன்றுக்கு உள்ள கும்புல உச்சத்துல இருக்கிறவங்க நம்ம கீழே இருந்து பார்த்தாலும் அவர் அடக்கமான அமைதியான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அறிஞர். அவருடைய நூலை புரிஞ்சுக்கிறதுக்கு மன்னன் போன்ற திறனாய்வாளர்கள் இருந்தால்தான். நூல் என்னிடமும் இருக்கிறது, நான் படித்து விட்டு அண்ணனிடம் இன்னும் விவரமாக சொல்லுவேன். எனக்கு புரியாதுண்ணா. நம்ம எதையுமே புரியவில்லை, தெரிந்து கொள்ள முயற்சிக்காமல் விட்டுவிட்டா அதுக்கு ஒரு தக்க நேரமோ காலமோ வரும்போது அது நமக்கே புரியும் என்ற ஐதீகத்தின்படி இன்று இந்த நிகழ்வின் மூலம் அந்த நூலின் பெருமை புரிந்தது, அதன் உள்ளே அடக்கத்தில் இருப்பது என்பதும் புரிந்தது. நான் தொடர்ந்து படித்து அதை நான் புரிந்து கொண்டு ஐயாவிடம் பேசுவேன், புருஷோத்தமன் ஐயாவிடம் பேசுவேன். அதற்கு துணை புரிந்த இந்த நிகழ்ச்சிக்கு பாபு சசிதரன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக மன்னன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். இது உண்மையான தகவல். இதை பகிர்ந்து கொள்வதிலே பெருமை அடைகிறேன். மகிழ்ச்சி ஐயா, மகிழ்ச்சி. நன்றி ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது நீங்க சொன்னது உண்மைதான். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கடியா இருக்கிற நூல்களை படிக்கிறதுல விருப்பம், மொழி ஆய்வு சார்ந்து போனது அப்படிதான் எனக்கு ட்ரையா தான் இருக்கும். என்னுடைய தந்தையார்கிட்ட இந்த நூலை கொடுத்தா, அப்பா நீ படிச்சுட்டு அப்புறமா கொடு அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு தமிழறிஞர் தான். வேர்ச்சொல் ஆய்வு நூல்களை கொடுத்தோம்னா, அப்பா இது விளக்கண மாதிரி இருக்கு, நீயே படிப்பாருன்னு கொடுத்துருவாங்க. நான் ரொம்ப ஆர்வமா படிச்சுட்டு இருப்பேன். வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, எப்படிப்பா படிப்பேன்னு கேட்பாங்க. அது மாதிரி அந்த நோட் படிப்பதற்கு அந்த துறையில கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற பொழுது நமக்கு ஆர்வமா இருக்கும். ரொம்ப நன்றி, நீங்க ரொம்ப ஊன்றி கவனிச்சதுக்கு நன்றி. உண்மையா மகிழ்ச்சி. நன்றி. செந்தமிழ் ஐயா. ஆமா, செந்தமிழ் ஐயா சொல்ற எப்போதும் ஐயா பார்வர்டா சிந்திச்சு செய்திருக்காங்க. அதனாலதான் நம்ம சொல்றோம் அடிக்கடி ரீவைண்ட் பண்ணி நம்ம படிக்கணும்னு. அதுக்காக ரீவைண்ட் பண்ணிப்போம் நம்ம இதை. மகிழ்ச்சியா, நன்றி. அடுத்து அரங்கிலே நம்ம சொல்லுங்க. பல முறை பாவனரடி நேரடியாக சந்தித்து பேசிக் கொண்டிருந்தவன். நாங்க பெங்களூர்ல 3 முறை அவரை வர வைத்தோம். அது இல்லாம அவரிடம் போகும்பொழுது ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு அன்பர் யாரோ வருவாரு, ஒரு சொல்லுவாரு. அந்த சொல்ல இப்படி கேட்டு விட்டு, ஆமாம் நீங்க இருங்க நான் சொல்றேன் அப்படின்னுவாரு. சொல்லிவிட்டு நம்மிடம் பேசிக்கொண்டே இருப்பாரு. ஆனால் அவர் மூளை எங்கேயோ செல்லும். இந்த புத்தகம் அந்த புத்தகம் அப்படி போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு மணி நேரம் கூட ஆயிடுங்க. அப்போ உடனடியா அவருக்கு அந்த சொல்லுனுடைய ஆய்வு முடிஞ்சிட்டு இருக்கும். உடனே கேட்பாரு, அந்த தம்பி யாரு இந்த கேள்வி கேட்டாரு, யாரு அவரு அப்படின்னு. அவரு போயிட்டு இருப்பாரு. அப்ப அவர் நண்பர்கள் யாருன்னா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆய்வு சொல்லுவாரு. இந்த புத்தகத்துல இத்தனையாவது பக்கம், இந்த அதிகாரத்துல இந்த இடத்துல வர சொல்லு, அது இப்படியெல்லாம் குறிப்பிட்டு இருக்குன்னு நம்ம கிட்ட விளக்கமா அது உள்ள அவருக்கு வாங்கி கொண்டு அந்த மாதிரி பழகியதனால் இதை போன்ற ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் மிக நமக்கு கொஞ்சம் புரிகின்றது. இல்லை என்றால் பெருஞ்சித்திரனாரையா கூட அப்படிதான் பேசுவார். அந்த சொல்ல ஆய்வு பத்தி பேசினா, நானு அருளியார்ல எல்லாம் நேர்ல சந்திச்சது இல்லை. ஏன்னா அவரு வெளிவர காலகட்டத்துல நானும்
வீட்டில் அடங்கி விட்டேன். அதனால இப்போ இந்த அதெல்லாம் எனக்கு கவன மருதி அதிகம். அர்லியார் பேச்செல்லாம் நான் இப்ப இந்த யூடியூப்ல கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால அவரு உரையெல்லாம் அது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு வாய்ப்பு. அர்லியார், இவரு அரசேந்திரன், இவர்களெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. அதை ஐயாவுடைய இதுதான் முதல் முறை அவருடைய ஆய்வு பேசி இருக்கிறோம். ஆனா புத்தகம் எழுதி அதை பத்தி நீங்க பேசியது மிக மிக அருமை. நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றிங்க. நம்முடைய தேசாபிமான ஐயா வாங்க ஐயா. அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. இந்த சுமேரியர்களுடைய மொழி தமிழ் மொழிதாங்கிற ஆய்வு மிகச்சிறப்பான ஆய்வு, போற்றப்பட வேண்டிய ஒன்று. நம்ம நிமோரியா காண்டம் பிரிஞ்சப்போ நிலத்தோட மனிதர்களையும் பெயர்த்து உலகம் முழுவதற்கும் பரவியது. அதுலயும் தமிழ் ஏகப்பட்ட தமிழ் வார்த்தைகள் ஆஸ்திரேலியா முதற்கொண்டு பரவியதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நிலத்தோட மனிதர்களையும் அழைத்து சென்ற ஒன்று. சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம ராஜபக்சே இருக்காரு பாருங்க, தமிழர்களை விரட்டியதுனால உலகம் முழுக்களும் இலங்கை தமிழர்கள் பரவி தமிழை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலே ஆங்கிலத்திற்கு அடுத்த மொழியாக பரவலாக பேசப்படுகின்ற மொழி, அதிக பேர் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட பரவலாக பேசப்படுகின்ற மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது. தமிழ் சொற்களுக்கு பஞ்சம் இல்லை. ஒரே பொருளுக்கு பல்வேறு சொற்களை கொண்டிருந்ததுனால அது பல்வேறு மொழிகளுக்கு அந்த சொற்களை தந்து அந்த மொழிகளுக்கு அடித்தளமாக அமைத்து கொடுத்தது தமிழ் மொழிங்கிறது நாம் அறிந்த ஒன்றுதான். அது கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், இப்ப இன்றைக்கு நாம் அது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற சுமேரிய மொழியாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அடித்தளமாக ஆங்கிலத்திற்கே கூட சொல்லலாம். ஆனால் சொற்கள் சிறிது தெரிந்துள்ளன. அதற்கு காரணம் எழுத்து வடிவிலே முறையாக அமைக்கப்படவில்லை. எழுத்து வடிவுகள் இருந்தால் கூட அது பாமர மக்களுக்கு சென்று சேரவில்லை. அதனால மொழியின் உச்சரிப்பிலே மாற்றம் ஏற்பட்டு தெரிந்தன என்பது புலனாகிறது. இது ஆய்வுலையும் தெரிய வருது. ஆனா இப்படிப்பட்ட மொழிய சமஸ்கிருதத்திலிருந்து பிரிஞ்சதுன்னு சில படித்த மேதாவிகள் சொல்லி கொண்டிருக்காங்க. அது எப்படின்னா, அந்த கரையான் புற்று கட்டும், அதுக்கு பிறகு அது பாம்பு உள்ள நுழைஞ்சுக்கிட்டு அது பாம்பு புற்றுன்னு நம்ம பேர் வச்சிருவோம், கரையான் புற்றுன்னு வைக்க மாட்டோம். அது போல நம்மால் வளர்ந்தவர்கள், நம்மொழியால் வளமை பெற்றவர்கள், பிற மொழிகளில் வளர்ந்தவர்கள் கூட அவர்கள் மொழியிலிருந்து தமிழ் மொழியாக வந்தது என்று சொல்வது நம்ம இடத்தை கொடுத்த பிறகு அவன் மடத்தை கட்டின மாதிரி ஆகுது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பண்பாடுன்னு நாமும் பெருந்தன்மையா சொல்லிட்டு வந்தவரை வாழைக்கிற நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிலம் இல்லைன்னா நம்ம வீட்டு நிலையை பிடுங்கி கொடுத்துட்டு நம்ம தூங்காம விடிய விடிய அந்த நாய் ஒட்டுற கதைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி செஞ்சதுனால நம்மளை ஏமாளின்னு நினைச்சிட்டு விட்டுட்டாங்க. அதனாலயும் நமது மொழிக்கு ஆபத்து ஏற்பட்டது என்பது ஒரு வருத்தமான தகவல் தான். ஐயாவினுடைய ஆய்வு மிகச்சிறந்தது. புருஷோத்தம் ஐயாவை நீண்ட நெடுங்காலமாக நான் நன்கு அறிவேன். அவர் இந்த ஆய்வுக்கட்டுரையை எழுதி மிகச்சிறந்த பணியினை தமிழர்களுக்கு தந்திருக்கின்றார்கள் என்பதிலே அவருக்கும் அதனை ஆய்வு செய்த மன்னன் அவர்களுக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா, வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றிங்க. நெடுநேரமா கிட்டத்தட்ட 5 மணில இருந்து இந்த அரங்கத்திலேயே இருக்கிறீங்க. மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சியா. அடுத்து நம்முடைய தென்மொழி எத்திராஜ் அம்மா அவர்கள், வாங்கம்மா. தென்மொழி வாங்கம்மா. ஆண்டூர் அவைக்கு வணக்கம் ஐயா. என்னுடைய பெயர் தேன்மொழி ஐயா. அது ஆங்கிலத்துல அந்த காலத்துல எழுதின போது தென்மொழின்னு எழுதினாங்க. அதுவும் ஒரு சந்தோஷமா தான் இருக்கு, மொழி இருந்ததுனாலே இதை பேசணும்னு. ஆனா இந்த ஐயா அவர்களை நான் சில தமிழ் கூடல்கள்ல பார்த்திருக்கிறேன் அவங்கள, ஆனா அறிமுகமானது இல்லை. நாங்கெல்லாம் இப்பதான் வெளியே வர முடிஞ்சது. இவ்வளவு நாள் அரசு பணியில இருந்ததுனால புத்தகத்துக்கு மட்டும் படிக்கிற பழக்கம் உண்டு எனக்கு. பண்டைய தமிழர் வரலாறு, தோற்றமும் வளர்ச்சியும், இப்படி எல்லாம் இவங்க எல்லாரும் பெரிய என்ன சொல்றது, பெரியவங்கெல்லாம் இருக்கிற சபையில இந்த தமிழ் சார்ந்த தேவநாய பாவனர் ஐயா சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அகர முதலி இயக்கம் அவரால் தான் வந்தது, அவருக்காகவே தோற்றுவித்தப்பட்டது.
நான் அங்க போயிட்டு தான் வந்து தமிழ்ல ஒரு ஐஏஎஸ் வந்து ஒரு சில சந்தேகங்கள் எல்லாம் எழுப்பின போது அந்த குற்றியலுகரம் குற்றியலிகரம் அதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக அங்க போவோம். அப்ப போன போது அந்த தேவிநாய பாவனர் ஐயா அவங்கள அப்பாவோட சந்திச்சிருக்கிறேன் நானும். ஐயா சொல்றபடி ரொம்ப குழந்தை இல்ல. இந்த வரிசையில இன்னைக்கு புருஷோத்தமன் ஐயா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் தன்னலம் பாராது தமிழ்நலம் வேண்டி ஒரு குறிஞ்சி மலரா இன்று கொடுத்திருக்கிறார் இந்த புத்தகத்தை. எத்தனையோ புத்தகங்கள் நீங்கள் கொடுக்கலாம், ஆனால் எல்லா புத்தகத்தையும் படிக்க வேண்டும், அதை வாங்கி படிக்க வேண்டும் என்ற எண்ணம் எழும்புவது அரிது. இதை லைப்ரரியில இருந்து எடுத்துக்கொள்ளலாம், படிச்சுட்டு வச்சிருவோம், அவ்வளவுதான். ஆனா அவசியம் நான் பன்மொழி புலவர் அப்பாதுரையாருக்கு பிறகு நான் தொடும் புத்தகம் அநேகமாக புருஷோத்தமன் ஐயா புத்தகமாக இருக்கும் என்று இந்த சபையில் எனது பின்னூட்டத்தை மிக மிக சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். எல்லோரும் செந்தமிழ் என்று சொல்கிறீர்கள், மொழி என்று எல்லா மொழியும் சொல்லுவோம். நம்ம மொழியை செம்மொழி எல்லாம் சொல்லும்போது அந்த வரிசையில அதை தேன்மொழின்னு கூட ஒரு வரிசையில வைக்கலாமே தமிழ் மொழிய என்பதோ என்னுடைய சிறிய கருத்தா இதுல பணிவுடன் வச்சிருக்கேன். ஏன்னா என்னுடைய பெயர் பன்மொழி புலவர் அப்பாதுரையார் வாயால் முன்மொழிது எனக்கு வைக்கப்பட்ட பெயர். அதையும் பணிவுடன் இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். மொழியை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சபைக்கு வருகிறேன். இதுல எனக்கு பெரிய அறிவுலாம் இல்லை. எனக்கு நம்ம மொழியை நாம இன்னும் இறக்கும் வரையில அந்த மொழியை காதால கேட்போமே, அந்த ஒரு உணர்வு தான் எனக்கு இருக்கு. மிக்க நன்றி, வாய்ப்பிற்கு நன்றி. நேரத்தை கருதி உரையை முடித்துக்கொள்கிறேன். மன்னர் மன்னன் ஐயா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. தமிழியலன் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்படி பெற்ற பெரிய தமிழ் உள்ளங்களை சந்தித்தது. ஒளி மலரவன் ஐயா சொல்லும் பொழுதெல்லாம் அநேக கருத்துக்கள் அதுல ஒன்றுபட்டு இருக்கும். அதை நாங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே தேவநாய பாவனர் வராங்க, மறைமலை அடிகளார் வராங்க, மாப்போசி ஐயா வராங்க. இப்படி அந்த தமிழ் சார்ந்த நல்லுள்ளங்கள்லாம் அந்த நேரத்துல உள்ள வந்துட்டாங்க. அவங்களுடைய அத்தனை ஆத்மாவும் இதுல சங்கமம் ஆயிருக்குங்க எனக்கு. அது மிக்க நன்றி. இறுதியா பேசினாரு செந்தமிழ் ஐயாவா, நாங்க எல்லாரும் மொழியாளர்கள். பேர்லயாவது எங்களுக்கு மொழி இருக்கிறது என்பது சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரொம்ப அழகான நிகழ்வு. புருஷோத்தமன் ஐயா, மீண்டும் உங்கள் கரத்தினை பிடித்து வணங்குகிறேன். எழுதிய அந்த கரங்களுக்கு எங்களால் என்ன செய்ய இயலும் என்பது தெரியாது, ஆனால் அவசியம் உங்களது புத்தகம் எனது இல்லத்தில் இருக்கும். நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. மிக்க மகிழ்ச்சியம்மா. நன்றிம்மா. உங்களுடைய எண்ணம் எதுவோ அப்படிதான் நாங்களும் புலகாங்கிதத்தோடு மகிழ்ந்து இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பொது அரங்கத்தில் இருக்க வேறு யாரேனும் பேச வேண்டும் என்றால் அவர்களால் திறந்து பேசலாம். அன்போடு அழைக்கிறோம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அவர்கள் தென்மொழியை தேன்மொழி என்று சொல்லலாம் என்று சொன்ன அது உண்மைதான். பாவலர் பெருஞ்சைத்தனாருடைய இதழ் பெயர் தேன்மொழி, அவங்களுடைய மகள் பெயர் செந்தாழை. இல்ல செந்தாழை கடைசி பொண்ணு. அவங்க தேன்ங்கிறது இவங்க 2வது பொண்ணு. அருளியாருடைய மனைவி பேர் தேன்மொழி. அவருடைய இதழுக்கு பேர் தென்மொழி. தேன்மொழி என்பதும் தென்மொழி என்பதும் வேறு வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான், மொழிதான். மகிழ்ச்சி. ஆமா ஆமா ஆமா. மகிழ்ச்சிங்கம்மா. நன்றி. நம்ம அரங்கனுடைய நிறைவு பகுதிக்கு போயிடலாம் ஐயா. போயிடலாங்க. பயங்கரமா அடிக்குது. மகிழ்ச்சி. இப்படி மொழியும் நல்லா எதிரொலிச்சா நல்லா இருக்கணும். நம்ம இது மாதிரி நடத்திக்கிட்டே இருக்கிறோம். மகிழ்ச்சி. நன்றி. இப்போது 7 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை கைதி போல இருக்கக்கூடிய அன்பிற்குரிய நம்முடைய வரவேற்புரைக்காக இப்போது நன்றிக்காக காத்திருக்கிற அன்பிற்குரிய கவிஞர் கவிதைக்கரை வெனான்சியஸ் ஐயா அவர்களை அன்போடு நன்றி சொல்ல அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு முதல் நாங்கள் நன்றி கூறி இவ்வளவு காத்திருந்த நன்றி கூறி நன்றி சொல்ல அழைக்கிறோம். வாங்க ஐயா.
சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இணையவழி விழாவிலே கலந்து கொண்டு தமிழ் ஆர்வலர்கள் யாவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன். வரவேற்புரை வழங்க வேண்டும் என்றுதான் இருந்தேன், அழைத்திருந்தார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை நன்றியுரைக்கு கொண்டு வந்து விட்டது. இருப்பினும் அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது, இந்த விழாவின் நாயகனாக இந்த ஒரு சிறந்த ஒரு நூலை நமக்களித்து இந்த வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்த முனைவர் புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்வோம். ஏனென்றால் நாம் தமிழின் தொன்மை பற்றி கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணங்களை இந்த சபையிலே முன்னதாக 2-3 அவர்களிலே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு தமிழரின் தொன்மை குறித்து ஒரு ஆய்வினை இங்கே சமர்ப்பிக்க சந்தர்ப்பத்தை கொடுத்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். எப்படி கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணத்தை இங்கே அருமையாக நமக்கு ஆய்வு செய்து கொடுத்தாரோ, அதே போல் மன்னன் பாவலர் மன்னர் அவர்கள் அருமையாக திறனாய்வு செய்து நமக்கு இங்கே சமர்ப்பித்தார். அன்னாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலாசிரியர் சுமேரிய நாகரிகத்தில் தொடங்கி தமிழர்கள் தமிழின் வேர்ச்சொல்களை எப்படி சுமந்து சென்றார்கள் என்று இங்கே பதிவு செய்ய விளைந்தார். ஆனால் அந்த வேர்ச்சொல்களின் வேர்களை எல்லாம், வேரின் ஆழத்தை எல்லாம் தேடி தேடி நமக்கு இங்கே பரிசாக தந்தார் பாவலர் மன்னர் அவர்கள். வேர்களை மறந்த கிளைகள் பூ பூப்பதில்லை, வேர்களை மறந்த கிளைகள் பூ பூப்பதில்லை, வேர்களின் ஈரம் தேடும் கிளைகள் வாடுவதில்லை. இன்றைக்கு இந்த வேர்களை எல்லாம் தேட வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்கள் சொன்னதை போல நாமெல்லாம் நமக்கு முன்பிருந்தவர்கள் எல்லாம் தமிழ் மொழியிலே படித்தோம். ஆனால் இன்றைக்கு இருப்பவர்கள் ஆங்கில மொழியிலே படிக்கிறார்கள். நாம் தமிழ் மொழியிலே படித்திருந்தாலும் வெவ்வேறு துறைகளில் பொருளாதார தேடலின் காரணமாக பணி செய்த போதிலும் தமிழின் மேல் இருந்த ஆர்வம் நமக்கு குறையவில்லை. காரணம், நாம் படித்தது தாய்மொழியில். ஆனால் இன்றைய தலைமுறை மீண்டு வருமா, தமிழை ரசிக்குமா, தமிழை தேடி வருமா தெரியாது. ஆனால் அதற்கான அச்சாணிகளை, அதற்கான படிகளை நாம் அமைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கட்டாயத்தின் முதல் படியாக, அந்த கட்டாயத்தின் ஒரு படியாக இந்த நூலை இங்கே சமர்ப்பித்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். அடுத்ததாக, இந்த விழாவினை 95வது நூல் விழாவை நடத்துகிற அளவிற்கு தன்னுடைய தொடர் முயற்சியினால் இந்த விழாவை சிறப்புற ஒருங்கிணைத்து இந்த விழாவிலே வாழ்த்துறையும் வழங்கி அமர்ந்திருக்கிற ஐயா அமிர்தம் பீட்டராசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். எப்பொழுதும் போல் அருமையாக சுவையாக வந்து வாழ்த்துறை வழங்கி செல்கிற முனைவர் தமிழன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இலக்கிய சிம்ம பாபு அவர்கள் இன்று வந்திருக்க வேண்டும். வந்து அடுக்கடுக்காக விமர்சனங்களை வைத்திருப்பார் இந்த புத்தகத்தின் மேல். அத்தகைய ஆளுமை இன்று வரவில்லை என்றாலும் அவர் தனது வாழ்த்துறையை அனுப்பியிருந்தார். அன்னாருக்கு நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் போல் இந்த விழாவினை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற நெறிய ஆளுமை செய்கின்ற முனைவர் வெற்றிநிலவன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன். இன்னும் இந்த சபையிலே, இந்த விழாவிலே ஒருங்கிணைந்து தமிழ் மேல் கொண்ட காதலால் இத்தனை நேரம் பொறுமையாக இருந்து இந்த விழாவை கண்டுகளித்து விழாவிலே பங்கேற்று விழாவிலே வாழ்த்துரைகள் வழங்கிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி செலுத்தி என்னுடைய நன்றி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. நெடுநேரமாக காத்திருந்த நன்றி உரைத்தமைக்கு நன்றி. எங்களையும் பொறுத்தருள்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க. மீண்டும் நாம் 96வது சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமையா, நன்றி. நன்றிங்க, நன்றிங்க. புருஷோத்தமன் ஐயா வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க ஐயா. தொடர்ந்து அந்த பணியை தொடருங்க ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. நிச்சயமாக, நிச்சயமாக.
வாழ்த்து வாழ்த்து